ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னடி காலங்கத்தாலே வந்துட்ட? டேய் ப்ளீஸ் டா ஃபிலிம் நகர்ல டிராப் பண்ணு. கிளம்பு ஆபீஸ் டைம் ஆகுது. ஏய் இறங்கு. டேய் 1 hour ஆட்டோக்காக வெயிட் பண்ற. ஒரு ஆட்டோ கிடைக்கலடா. ப்ளீஸ் டா எனக்கு தொல்ல. எப்போ ஏதாவது ஒரு தொல்லை. போலாம். வண்டி ஆட்டாத. நிம்மதியா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பத்துக்காம எதுக்கு இந்த டைரக்ஷன்ல உனக்கு? ஐயோ கல்யாணம் புள்ள குட்டி என்னால முடியாதுடா சாமி. அதானே உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா இன்னைக்கு யார் பலிகடா? எவனோ என்ஆர்ஐ ப்ரொடியூசரா. இது நல்லா இருக்கு. ப்ரொடியூசர் நல்ல வெயிட் பார்ட்டியா இருப்பான். புள்ள ஹீரோ. அவனுங்கள சொல்லி ஒண்ணு குத்தம் இல்ல. நம்ம ஆளுங்கள சொல்லணும். லவ் ஸ்டோரின்னு உசுர வாங்குறானுங்கடா. புது லவ் ஸ்டோரியை எங்க இருந்துடா கொண்டாருது? ஹீரோவை லான்ச் பண்ணாலும் லவ் ஸ்டோரி கேக்குறாங்க. ஹீரோயின் லான்ச்க்கு லவ் ஸ்டோரி. டைரக்டர் ப்ரொடியூசர் பேசி டயர்ட் ஆகி மயங்கி விழுந்துற போறா. டேய் ஆபீஸ் வந்துருச்சு நிறுத்து. ஏதோ சினிமா ஆபீஸ்னா சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. சரி இவனுக்கு என்ன கதை சொல்ல போற? லவ் ஸ்டோரி. அப்பா ஆல் தி பெஸ்ட். டேய் சாயந்திரம் பிக் அப் பண்ணு. பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மா. சொல்லு. அதான் ஸ்டோரி நரேஷன்காக. ஓ ரைட். உட்காரு. இண்டஸ்ட்ரியை மாத்தணுமே தவிர கேம்ஸ் பெண்டிங் இருக்கு. நீ லைனை சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் நரேஷன் போயிடலாம். லைன்னா இது ஸ்கிரீன் பிளே பேஸ்ட் இல்லையா சார்? டயலாக்ஸோட சொன்னா நல்லா இருக்கும். லைன் மட்டும் சொன்னா பிடிக்காம போகல. நீ முதல்ல லைனை சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா நான் சொல்றேன். சரி சார். காலம் காயத்தை மாத்தும் அப்படிங்கிறது கான்செப்ட். காதல் ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறதுக்காக உலகம் நின்னு போயிடாது. அந்த காயம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நெகட்டிவ் எண்டிங்க. அதாவது லாஸ்ட்ல இன்னொரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி காட்டிடுவோம். நோயா இங்க பாருமா, நம்ம இண்டஸ்ட்ரியை மாத்துறதுக்காக வந்திருக்கோம். அதனால தான் நீ ஒரு பொண்ணா இருந்தும் சான்ஸ் கொடுத்துருக்க. உண்மைதானே? இட் குட் லான்ச் சார். லவ் ஸ்டோரி, ஆக்ஷன், ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஃபேமிலி டிராமா, ஃபார்முலா. அப்படி பார்க்காத, ஃபார்முலால ஒரு வெரைட்டி. அப்படி ஒரு ஸ்டோரி எழுதுனதும் நீ நேரா இங்க வா. இண்டஸ்ட்ரியை மாத்திட. சரி சார். டோன்ட் லூஸ் ஹோப் லேடி. இந்த கேமை இன்னும் முடிக்கவே முடியலையே. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். சார்
உங்களுக்கு வேண்டிய எலிமெண்ட்ஸோட ஒரு ஸ்டோரி இருக்கு. கேம்டா. கேட்டு பாப்போம். அவசரத்துல மறந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சா நெக்ஸ்ட் லைன் சொல்றேன். ஷூர். நம்ம ஆளு செம்ம ஹேண்ட்ஸம் இல்லையா சார்? நம்ம ஆளா? நம்ம ஹீரோ சார். ஓகே. ஒரு ரேஞ்ச்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும் இல்லையா சார்? இருக்கும். நம்ம கதையில ஹீரோ செம்மையா ஸ்விம் பண்ணுவான் சார். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஸ்விமிங் பூல்ல டைவ் பண்ணுவான். தியேட்டர்ல பொண்ணுங்க எல்லாம் ஃபிளாட். நேச்சுரலி. ஏன்னா பையன் அவ்வளவு அழகா இருப்பான்ல. பாவம் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? தே ஆர் ஹெல்ப்லெஸ். ஆமா சார். தேங்க்ஸ்ங்க. அப்படி ஒரு ஹேண்ட்ஸம் பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிற ஹீரோ ரொட்டீனா ஒரு ரிச் காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்றாரு. வேற வழி இல்லல. ஆமா, வழி இல்லல. நம்ம லவ் ஸ்டோரியில பையன் இருக்கான்னா ரொட்டீனா பொண்ணு கூட இருக்கணும்ல. அதோ ஒரு அழகான பொண்ணு தேவலோகத்துல இருந்து தரையிறங்கி வந்த மாதிரி. நம்ம ஸ்டேட் முழுக்க தேடி பார்த்தாலும் இந்த பொண்ணு மாதிரி அழகா இருக்கவே முடியாது. வேற வழி இல்ல, மும்பைல இருந்து இம்போர்ட் பண்ணணும்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மும்பைல இருந்து இல்லங்க, சென்னையில இருந்து. ஓகே ஓகே ஓகே, ஏதோ ஒண்ணு. அப்படி ஒரு அழகான பொண்ணு ரொட்டீனா நம்ம பையன் ஜாயின் பண்ண ரிச் காலேஜ்ல ஜாயின் பண்றா. சாரி பாஸ். சாரி. ஓகே. சாரி. ஜாயின் பண்ணிட்டா போதுமா? அந்த பொண்ணை பார்த்ததும் பையன் ஃபிளாட். சொர்க்கம் நடந்து வந்ததே, நெஞ்சம் உருகி போனதே, பூக்கள் வெக்கமானதே, மேகம் சிலுக்கி போனதே, நனனா தாமரையோ தாரகையோ தங்க நிலா ஒளி இவள் நிழலோ, தேவதையோ மோகினியோ இவள் அழகில் நான் நீந்துகிறேன். பகல் கனவோ பகல் நிலவோ இவள் கனவில் நான் உருகுகிறேன். தேவதையோ மோகினியோ இவள் அழகில் நானும் நீந்துகிறேன். டேய், ரோபோட்டிக்ஸ்லாம் இங்க தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், இல்லடா, இங்க தான்டா இருக்கும். இல்ல, இங்க தான்டா. சரி இரு, அவரை கேட்டு பார்க்கறேன். ஹலோ பாஸ், நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? யா. என்னோட பேரு நனந்தா கிருஷ்ணா, ஷார்ட்டா நந்துன்னு கூப்பிடுவாங்க. ஐ மெரின் ராட்சுனா, ஷார்ட்டா மெரின். என்னடா பதில் சொல்லாம போறாரு? பாஸ் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இந்த கேம்பஸ் மேப்ல இருக்கிற மாதிரி இந்த ரோபோட்டிக்ஸ் லேப் இங்க தானே இருக்கணும். ஆனா இங்க இல்ல. எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? லைப்ரரி பக்கம் எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் பில்டிங் பக்கத்துல இருக்குன்னு சொன்னல. இல்ல, லைப்ரரி பக்கத்துல தான் லைப்ரரி பக்கம் இருக்கும். எங்க காட்டு? சிஎஸ் தான் பக்கம்னு சொல்றல. கேண்டீன் பக்கத்துல இருக்கும். சிச்சி, அங்க நான் போன நல்லா இருக்காது. இந்த பொண்ணுங்க லேடிஸ் ரூம் போனா உடனே வர மாட்டாளுங்களே. நல்லா தானே இருக்கா? இவ்வளவு நேரம் மேக்கப் பண்ணுமா? டேய், நம்ம பாஸ்ரா. ஹேய் பாஸ், கேம்பஸ் மேப்பே பார்க்காம எப்படி பாஸ் சொன்ன? சூப்பர் பாஸ். ஆமால. இங்க பாரு, வார்த்தைக்கு வார்த்தை பாஸ்னு கடுப்பா இருக்கு. கால் மீ சந்தீப். தமிழ் பேரு பா. தமிழ்காரங்கிறதுனால தமிழ் பேரு. வாட்டெவர். மீட் आवर நியூ ஃப்ரெண்ட். ஹேய், திஸ் இஸ் நீது, நீலிமா சேது. நம்ம காலேஜ்ல யாரும் தமிழா இல்லையாடா? என்ன பேசுறீங்க பாஸ்? நாங்க பியூர் தமிழியன்ஸ். அப்புறம் என்ன பேரா இது? நீங்க தெலுங்கா பாஸ்? இப்போ நார்த் இந்தியா ட்ரெண்ட் தானே ஓடிக்கிட்டு இருக்கு. யா, பரவாயில்லடா, தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது நம்ம கடமை. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமா? நீத்து தான் சொல்லிட்டாளேடா, தெரிஞ்சிருக்கும். சரி, நீ சொல்றியா? ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. மறுபடியும் நான் அப்பயே சொல்றேன். Boys, நடுவுல பேசிட்டு chill, சும்மா chill. இருக்க வேண்டியதானே. இப்போதைக்கு வர போறது இல்ல. வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் டே ஆவது கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனும்ல. சரி, பொண்ணை எங்க விட்டு வந்த? நான் சொல்றேன். கேண்டீன்ல. என்ன இப்பெல்லாம் பொண்ணுங்க கேண்டீன்லயே கிடைக்கிறாங்க? என்ன பேசுற பாஸ்? புது ட்ரெண்ட் எல்லாம் கேண்டீன்லயும் காஃபி டேலயும் தான் ஸ்கூல் விட்டுட்ட. யா, கரெக்ட். சந்தீப். சந்தீப் நல்லா இல்ல, சஞ்சு நல்லா இருக்கு. நார்த் இந்தியன் சரி, பேர். பேரை கூட மாத்துவியா? Of course. சொர்க்கம் நடந்து வந்ததே, நெஞ்சம் உருகி போனதே, பூக்கள் வெக்கமானதே, மேகம் சிரித்து போனதே, நனனா தாமரையோ தாரகையோ
தங்கதிலாவொளி இவள் நிழலோ தேவதையோ மோகினியோ இவள் அழகில் நான் நீந்துகிறேன் பகல் கனவோ பகல் நிலவோ இவள் கனவில் நான் உருகுகிறேன் தேவதையோ மோகினியோ இவள் அழகில் நானும் நீந்துகிறேன் என்னை உடைத்தாலே பித்தனாக்கி போனே நீ இருக்கும் வானில் நான் பறக்க வரவா சொர்க்கம் நடந்து வந்தது நெஞ்சம் உருகி போனது பூக்கள் வெக்கமானது மேகம் செலுத்தி போனது நனனா. Good afternoon, students. Good afternoon, sir. I have to prepare the lab list. Nandu Veeran, 20. Sandeep Sapnika, 5. Sanvi Neetu, 17. Adu Naveen, sir, 4. Okay, sir. வானை காக்க மேகங்கள் வேண்டும் உருவங்கள் மாறாத உலகம் வேண்டும் நிறங்கள் மாறாத சூரியன் வேண்டும் தூரங்கள் இல்லாத தூரம் வேண்டும் உடைத்திடும் இந்த நெஞ்சும் உள்ளுக்குள்ளே என்றும் கெஞ்சும் திருப்புக்குள் இந்த நெஞ்சும் சிலையே நீவா புன்னகைக்கு நீ என் அரிசி மந்திரங்கள் செய்தால் என்னை மாய வலையில் வீழ்ந்தேன் நானா அறிந்தேதான் பார்க்க நொடி எல்லாம் வழுதி விழுந்தேனே உன்னழகில் நானே மயங்கி விழுந்தேனே உன் பேர் என்ன சொல்லு? அட சொல்லுமா. உன்னைத்தான் கேக்குறேன், உன் பேர் என்ன சொல்லு? அம்மா, 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 அம்மா. அழாதம்மா, அழாதம்மா. போம்மா, தாயே, போம்மா, போம்மா. வாங்க, சின்ன குழந்தை மாதிரி எழுதிட்டு இருக்கா. ஏய், என்னாச்சு? எது கழுவுற? என்னாச்சுமா? அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. கை பட்டுருச்சா? கால் பட்டுருச்சா? சாரி. 100 மார்க்ல 1 மார்க் குறைஞ்சாலும் சத்தியமா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. உன்னால ஒரு லேப் டெஸ்ட்லயும் பாஸ் ஆகுற மாதிரி தெரியல. எங்க அப்பா என்ன கொல்றது guarantee. ப்ளீஸ்மா. இதானே பாத்துக்கலாம், பரவாயில்ல விடு. அழாத செல்லம். ப்ளீஸ் அழாத. ஓகே தானே? சரியா? ஓகே. சரி அடிச்சிடுறேன். மொத்தமா அடிச்சிடுறேன். ஓகேவா? அடிச்சிட்டல. ஓகே. பைத்தியம் நல்லா முத்திருச்சு. இதுக்கு மருந்து கிடையாதா? அம்மா பார்த்த உடனே எப்படிடா காதல் வரும் தெரியாம கேக்குறேன். பைத்தியம் நல்லா முத்திருச்சு. இதுக்கு மருந்து கிடையாதா? அட அழகா இருந்தா காதலிச்சிருவாங்களா? மனசே தேவையில்லையா? பைத்தியம் நல்லா முத்திருச்சு. இதுக்கு மருந்து கிடையாதா? வேற என்ன, நேரா கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்திடுவேன். இது ஓகே. வேணடா விடுங்கடா. வேணடா சொல்றத கேளுடா. வேணடா, தேவையில்லாம என் வாழ்க்கையில ஏன்டா விளையாடுறீங்க? விடுங்கடா டேய், ப்ளீஸ் டேய். விடுங்கடா டேய். கைரா. என் ஃப்ரெண்ட்ஸை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல? நோ. வா. என்னாச்சு? This is Nandu. ஹாய், I'm Tanvi. It's actually Nandan Das Mishra. Okay. That's Niran. ஹாய். ஐயோ கடவுளே. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா பார்க்கலாம். Okay. ஓகே வாடா. சீக்கிரம் போங்கடா. எங்க போனா இவன்? டேய், என்னடா ஆச்சு? என்ன பாக்குற? பிளட் மார்க்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். மார்க்க தேடுறதை விட்டு பிளட் மார்க் தேடுறான். மூட்டு வாடா.
சாண்ட்விச் சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்கு. சொட்டு 3 சிக்கன் சாண்ட்விச் சீக்கிரம். சரி. சாரி கைஸ், உன்னை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பேனிக்ட். சாரி. அவ்வளவு பயந்தா எப்படிடா? அப்புறம் எப்படிடா பொண்ணுங்க வருவாங்க? சரியான சில்லி. பொண்ணுங்களை பார்த்து வெக்கப்படுறவன நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல பாக்குறேன். அவ பொண்ணுடா, பாம்பு இல்ல. ஹலோ, பொண்ணுங்களை விட பாம்பே பெட்டர். நான் பொண்ணுங்களை பத்தி பேசுறேன், நீ ஃபீல் பண்ணாத. உன்ன what do you mean? அது இல்ல, பொண்ணுங்க கிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். என்கிட்ட என்னடா உனக்கு காம்ப்ளிகேஷன்? உன்கிட்ட இல்லமா தாயே. சரிடா, வேற வழியே இல்ல, சொல்றேன் எழுதிக்கோங்க. இப்போ ஒரு பொண்ணை நீ எனக்கு அறிமுகப்படுத்துற. அடுத்து என்ன? அவத்து என்ன ஒப்பாரி வச்சா நான் பக்கத்திலேயே இருக்கணும். பக்கத்திலேயே அழுதுட்டு இருந்தா பார்க்க முடியாதுல்ல. சோ ஆசை தீர பாக்குற ஆப்ஷனும் போயிடுச்சு. இப்போ அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு கேம்பஸ்ல நடந்து போகும்போது ஒரு ஆம்பளைக்கு பிறந்த எந்த ஆம்பளை பையனும் கமெண்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டானா? பண்ணுவான். அதான் மனுஷ குணம். அப்படி பண்ண நாம சும்மா இருக்க முடியுமா? நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. நாம அவன் கிட்ட போய் பாசு பொண்ணை கிண்டல் பண்றது தப்பு இல்லையான்னு கேட்போம். அதை கேட்க நீ யாரான்னு கேட்பான். அவன் கேட்கறது என்னவோ கரெக்ட் தான். ஆனா நாம பேக் அடிச்சா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆயிடும் இல்லையா? ஒண்ணு ஓங்கி வைப்போம். அவன் சும்மா இருப்பானா? அவன் 2 பேரை கூட்டு வருவான். நாம 4 பேரை கூட்டு போவோம். 4, 8, 16, 32 நெவர் எண்டிங் ப்ராசஸா போயிட்டு இருக்கோம். கட் பண்ணா காலேஜ்ல பாதி பேர் எதிரி ஆயிடுவாங்க. இந்த ஃபேஸ்க்கு இவ்வளவு எனிமிஸ் தேவையா? சரிடா, அவ்வளவு அழகான பொண்ணுக்காக எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஷீ இஸ் வொர்த் இட்னு தாராளமா வச்சுக்கிய. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட போய், என் செல்லம் தங்கம் டார்லிங், நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ண, நம்ம விஷயம் என்னன்னு கேட்டா, பொண்ணு தானே சஞ்சு யூ ஆர் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. அது கூட பரவாயில்லடா, இன்னைக்கோ நாளைக்கோ சாஞ்சிருங்கிற ஒரு சின்ன கான்பிடன்ஸோடாவது இருப்போம். ஆனா பை சான்ஸ் யோசிச்சு பாரு, சப்போஸ் என்ன சஞ்சு நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலையே, எனக்கு பிரதர் இல்லங்கிற குறைய நீ தானே தீர்த்து வைக்கிற, ஐ விஷ் ஐ ஹேட் எ பிரதர் லைக் யூ அப்படின்னு சொன்னா, அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்கணுமாடா? கூலா சிம்பிளா போக வேண்டிய லைஃப்ல இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையா? ஏதோ நான் என் 2 கண்ணு, என் கற்பனை பாத்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிற. சோட்டு வரேன் சார். சரி, சிக்கன் சாண்ட்விச் சூடா இருக்கு, பாத்து. ஐயா அண்ணா, எந்திரிங்கடா. என்ன இது? யாராவது பார்த்தா என்ன ஆகுது? எப்படி தங்க இதெல்லாம் பண்ற? எப்படி? ஹவு? உண்மையிலே நீ மைண்ட் ப்ளோயிங் டா. இந்த சின்ன வயசுல எவ்வளவு அறிவா படுங்க. கவலைப்படாதீங்கடா, நீங்களும் திருந்திடலாம். என் வீட்டுல என்ன விட 6 வயசு பெரிய அக்கா இருக்கிறதுனால எனக்கு பொண்ணுங்களை பத்தி சீக்கிரமா மெச்சூரிட்டி வந்துருச்சு. உங்களுக்கும் வரும். வாங்க போலாம். பொண்ணு போயிடும்ல. நான் யோசிக்கிறது தான் நீங்களும் யோசிச்சீங்களா? என்ன நீயும் அதே திங்கிங்கா? ஈவில் தாட்ஸ் வரது இவளுக்குதா. லூசு, நீ மூடிட்டு முதல்ல வா. சந்தீப் சார், உன் பார்ட்னர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாப்பா. இன்னில இருந்து உனக்கு வேற லேப் பார்ட்னர். சார் நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். நோ, புது லேப் பார்ட்னர். Shall we start? Yeah. By the way, I'm Tanvi. ஏய் பாத்துடா. சாரி பாஸ். என்ன இவன் இங்க நிக்கிறா? I'm Tanvi. ஹாய் இல்ல ஹலோ சொல்லுன்ற மேனஸ் கூட தெரியாதா உனக்கு? சாரி, I didn't expect you here. Hi, I am Sanju. ஹாய். என்ன அந்த குண்டு பொண்ண அழ வைக்கிறியாமே? நான் ஒண்ணும் பண்ணல, அவளே தான் அழுதுட்டே இருக்கா. சரி, என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அந்த பேப்பர் எடுத்துக்கோ. Pay attention. ஓகே. ஐயோ பாத்துடா. இன்னைக்கு நம்ம போட போற இந்த மாஸ்டர் பிளான்ல கண்டிப்பா மாட்டிக்கிட்டா. இது உன் வேலை தானா? என்னடா உளற? what are you talking? பார்ட்னர் சரியில்லைன்னு சொன்னா பார்ட்னர் மாத்திட்டாங்க. கிளாஸ்ல அத்தனை பேர் இருக்கும்போது அவ எப்படி எனக்கு பார்ட்னர் ஆனா? நானும் பார்ட்னர் மாத்த சொல்லிக்கம். எனக்கு தெரியும்டி, இத கேடி வெள்ளாண்டி தான் பண்ணுவேன் தெரியும். முதல்ல உன்னை கொன்னுட்டு அப்புறம் அவனுங்களை கொல்றேன். உனக்கு மேனஸ் எல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிக் டீசன்சி கூடவா இல்ல? பையன் நல்லவன் தான், அப்பப்ப கொஞ்சம் எக்ஸைட் ஆவான். உனக்கு எந்த ஊரு? நான் எந்த ஹைதராபாத் தான்.
அதான் ஹைதராபாத்ல எங்கன்னு கேட்டேன். மாதாப்பூர். ஓ, ரியல் எஸ்டேட்ல சம்பாதிக்கிற அப்பாவா? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, உனக்கு எந்த ஏரியா? நாங்களாம் பரம்பரை பணக்காரங்க. பஞ்சாரா ஹில்ஸ். யப்பா. சரி, ஸ்கூல் எங்க படிச்ச? HPS. என்னது, ஹைதராபாத் பப்ளிக் ஸ்கூலா? நானும் அதே ஸ்கூல். எந்த இயர் பாஸ்ட் அவுட் நீ? 2008. அப்படியா? நானும் அதே இயர் தான். எனக்கு தெரிஞ்சு என் கிளாஸ்ல இவ்வளவு அழகான பொண்ணெல்லாம் இல்லையே. ஏன்னா சின்ன வயசுல நான் கொஞ்சம் ஷை டைப்பா இருந்தேன். நீ சைலன்ஸ். சந்தீப், தன்வி, get up. What is the capital of India? I said silence. Tanvi, don't cry. I just asked what is the capital of India. Why are you laughing? I said silence. Nia. நீயா? Nia. நீயா? எப்பா ஆ? ஏமா ஆ? கிளாஸுக்கு டைம் ஆகுது போலாமா? ஓகே. Yeah, sure. ஓ ஓ இவள் எந்த உயிரே தானா, யுகங்கள் சேர்வேன் நானா, இதோ எந்த உலகில் என்றும் நவராகம் போல் என்னையே ஏதோ செய்தாய், கதைகள் மாறியதேனோ, இது போல் நான் இதுவரை இல்லை, நிஜம் இதுவே. ஃபைட்னு சொன்னா ஸ்கூல்ல எப்பவுமே லூஸ் மாதிரி இருப்பா. ஆனா இங்க என்னடான்னா ஜீவனது நீதான், ஜென்மங்கள் எல்லாம் வாழ்வெல்லாம் நீதான், வாழ்க்கையே நீயே. 3 காஃபி. Neetu and Nandu was just staring at me like, that was just crazy. And then, I just stopped smiling for everything. ஆமா மச்சான். மச்சான், உனக்கு நம்ம கிளாஸ் பொண்ணுங்களை தவிர மத்த கிளாஸ் பொண்ணுங்க நல்லா இருப்பாங்கன்னு உனக்கு தோணி இருக்கா? எக்ஸாக்ட்லி மச்சான். செத்தடா நீ சஞ்சு. அதுக்காக பக்கத்து கிளாஸ்ல போய் உட்கார முடியுமா? ஏண்டா, அதுக்கு தான் கண்ணு இருக்கு. கிளாஸ்ல இப்படி ஒரு ஃபிகர் இருந்தா போக மாட்டோமா? போவாம எப்படி கண்டிப்பா இருப்போம்? போவோம். டெஃபினட்டா போவோம். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். எந்த இயர்டா? ஃபர்ஸ்ட் இயர். அப்படியா? மூடிக்கிட்டு உன் வேலையை பாக்குறியா? ஓகே. நமக்கு ஒரு சின்ன ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு, போலாம். Idiots. செம்மையா இருக்கா? ஆரம்பிச்சிருச்சா? என் லைஃப்ல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சா? எங்க பாரு பாப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. ஆளை விடு. அப்படின்னா? உன்னால காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுது. What? உன்னால நான் நிறைய பேர்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கோம். அப்படின்னா அது ஏன் தப்பா? ஃப்ரெண்டுக்காக அது கூட பண்ண மாட்டியா? பாத்தியாடா, அதையும் சொல்லிட்டா? அவ்வளவுதான். அப்படின்னா எல்லார் கூடயும் சண்டை போடணும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுவியா? ஏய், உனக்காக அவ்வளவு பண்ணாலும் வச்சுக்கோங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்போட இன்னொரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருந்தா ஹோல் ஹார்ட்டடா காலேஜ் முழுக்க சண்டை போடலாம்ல? ம். அப்படின்னா பிரதரா? எங்கப்பா கிளம்பிட்டீங்க? செல்லம், தங்கம், டார்லிங், இங்க வாடம்மா. 3 பேரும் சேர்ந்து மொத்தமா என் வாழ்க்கையில கும்மி அடிச்சிட்டீங்கல்ல. எங்க பாரு, இந்த மேட்டர்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது. டைரக்டா பாயிண்ட்க்கே வந்துடுறேன். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா தான காலேஜ் முழுக்க சண்டை போடுற? கேர்ள் ஃப்ரெண்டா? உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? உன்னை பத்தி எனக்கு என்னடா தெரியும்? நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவறதுக்கு என்ன இப்படி சொல்லிட்ட? நம்ம எப்பயும் பேசிட்டே இருக்கோம் தான், அதுக்காக தான். பேசிக்கிறோம்லம்மா, பேசிக்கிட்டு இருக்க நீ. whatever, ரெண்டும் ஒண்ணுதான். உன்னை பத்தி எனக்கு முதல்ல என்ன தெரியும்? உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியாது. நினைச்சேன் நீ எப்பயாவது இந்த கேள்வி கேட்பேன்னு. பாத்தீங்களா, செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வச்சுட்டு என்ன சொல்றா பாத்தீங்களா? என்னோட ஆந்த மாதிரி முடிக்கிறீங்க. அடி, ஏதாவது பண்ணுங்க. என்ன கரெக்ட்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் டைம் கொடு. நான் பேசுறேன்ல, ஒரு நிமிஷம். ஓகே, நீ வா. மே ஐ ஹெல்ப் யூ? இப்போ அது காலேஜ்ல உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இருக்கிறது சகஜம்.
இவன மாதிரி ஹீரோ இருக்கிறதும் சகஜம்தான். உன்னை கேன்டீன்ல வெறுப்பேத்துனாங்க பாத்தியா, அவனுங்கள மாதிரி வில்லன்ஸ் இருக்கிறதும் சகஜம்தான். இப்போ சஞ்சு மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டும் பக்கத்துல இல்லன்னு வச்சுக்கோ, அவனுங்கள மாதிரி ஒரு வில்லன் யாராவது வந்து மாட்டுவாங்க. அப்ப மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம சாகணும். இவனோட ஃபியூச்சரை பத்தி நம்ம அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்லயே ஒன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீ சேஃபா இருக்கலாம்ல. என்ன சொல்ற? You know what? You're an evil person. I know. So, Neetu has a valid point. ஆனா உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. உன்னை பத்தி எனக்கு, என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியணும்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ராப்பரா. அவ்வளவுதானே. அப்ப நாளைக்கு இந்த காலேஜுக்கு 1 hour பிஃபோர் வந்துரு. முடிஞ்சது 1 hour கழிச்சு போ. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காரலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, ஒரு 1 year பாப்போம். 1 year என்ன காமெடி பண்றியா? 1 year பாடி கடை யூஸ் பண்ணி பிரதர் ஆக்கிறதுக்காகவா? 10 days. 10 days போதுமா? 10 daysல உன்னோட பெர்ஃப்யூம் பிராண்ட் கூட எனக்கு தெரியாது. What? Whatever. டேய் செட் பண்றா. அது வேணா இது வேணா ஒரு 8 months ஃபிக்ஸ் பண்ணி. டேய் 8 months அதிகம்டா. 15 days. அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். இது 1 month. 6 months and not even a single day less. சூப்பர் சூப்பர் டீல் நல்லா இருக்கு. 6 months ஓகே ஃபிக்ஸ்ட். டி உனக்கு கும்பிடுறேன்டா, ப்ளீஸ் ஒத்துக்கோடா ப்ளீஸ். சரி போய்
துளசி அண்ணா என்னடா நீ Facebookல இருக்கல்ல? ஆ? இல்லடா நேத்துல இருந்து வீட்டுல தான் அது இருக்கேன். இல்லண்ணா அண்ணி Facebookல இருக்காங்க. காலையில வீட்டுக்கிட்ட பார்த்தேன். அப்படின்னா உனக்கு Facebooka பத்தி கூட புது காஃபி ஷாப்பா? எங்க இருக்கு? ஐ நோ. அண்ணா இருக்கட்டும் அண்ணி. இப்படி போலாம். தன்வி போலாமா? கேண்டீன் கேண்டீன் தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம்ப்பா. கேண்டீன் போலாம்டா. ஓ ஷிட். துளசி வேணாம்டா, அப்புறம் பால் எடுத்துப்பேன். வேணாங்கறல இவனுக்கு ரொம்ப அதிகமா இடம் கொடுத்த மாதிரி இருக்கு. நீ இப்படி உட்கார்ந்து காய்கறி நறுக்கி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் ஐ சொல்றேன். டோன்ட் நோ. இதோ இப்படி. சரி, அப்புறம் இப்படி. நாம 2 பேரும் இப்படி உட்கார்ந்து நிதானமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? 5 years. அதாவது குழந்தைங்க பிறக்கறதுக்கு முன்னாடி. யா. நம்ம பேபி சிட்டருக்காக எத்தனை நாளா தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? சோ 1 மாசம் அவனுக்கு பசங்களை பழகிட்டா நாம பசங்களை அவன் கிட்ட விட்டுட்டு தியேட்டருக்கு போய் நிம்மதியா சினிமா பார்க்கலாம். You are absolutely right. எஸ். Wow. அக்கா So, நான் கிளம்புறேன்க்கா, ஒரு சின்ன வேலை இருக்கு. சாப்பிட்டு போப்பா. இல்லக்கா ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்குக்கா. மாமா சமைக்கிறாருப்பா. மாமா வேணாக்கா. சரி வேணாக்கா, வரமாமா. சரி பாய். பாய் செல்லம். டேய் சாயந்திரம் வா, பாயசம் பண்ணி ஓகேக்கா. வைக்கிறேன். பாய் தங்கம். ஸ்பேஸ்ல இருந்து கீழே வந்து காய்கறி வெட்டுங்க. ஆச்சி எவ்வளவு நேரம் ஏதோ சொல்லு. என்ன சடனா எப்படி சொல்ற? சடனாவா? 6 மாசம் உனக்கு சடனாமா? 6 மாசத்துல நீ என்ன பண்ண? எப்ப பாரு என்ன சொல்லு விடுறது தவிர. அது உன்னை யார் அழகா போறக்கு சொன்னது? அதெல்லாம் விடு. 6 மாசம் ஆச்சா இல்லையா? விஷயத்துக்கு நேரா வா. அது என்னன்னா டெய்லி 8 ஹவர்ஸ் நீ எப்படி இருப்பேன்னு தெரியும். மீதி 16 ஹவர்ஸ் நீ எங்க போற, எப்படி இருப்ப, என்ன பண்ணன்னு எனக்கு எப்படி அம்மாடி, தெரியும்? என்ன சொல்றான்னு கேட்டீங்கல்ல? எனக்கு தெரியும்டா. காலேஜ்ல இருக்கிற 4 வருஷமும் நல்லா பாடி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு கைட்டு விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேணாம்டா. நான் தூரத்துல இருந்து சைட் அடிச்சுக்கிறேன். எனக்கு எதுக்குடா இந்த டார்ச்சர்லாம்? ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்ல. நீயே நல்லா யோசிச்சு பாரு. நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியலனா எப்பயும் சண்டை சச்சரவு. அதுக்கப்புறம் கல்யாணமா? கல்யாணத்தை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? அப்படின்னா புடிச்சா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அதாவது இப்பவே எதுக்கு இந்த கல்யாணம் மேட்டர்லாம் தங்கம்? இங்க பாரு, உனக்கு இன்னும் கிளாரிட்டி தேவை. கிளாரிட்டி இல்லாதவங்க எனக்கு பிடிக்காது. சரி புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா 24 ஹவர்ஸ் சேர்ந்து இருக்கணும்னா எப்படி முடியும்? அது உன்னாலயும் முடியாது, என்னாலயும் முடியாது. சரி நீ ஒண்ணு பண்ணு. நான் பேக் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நீ என்ன மேனேஜ் பண்ணிக்கோ. அம்மா எங்க வீட்ல Then take சாவடிச்சிருவாங்க. 2. நீ பேக் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்பையும் எங்க வீட்ல கொண்டுருவாங்க. டேய், இந்த பொண்ணுக்கு இதுல இஷ்டம் இல்லடா. திரும்ப திரும்ப அதே டயலாக் சொல்றடா. ஏதாவது பண்ணுங்கடா, ஏதாவது பண்ணி தொலைங்கடா. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. ஏதோ ஒரு நாள் நீ எதுக்குடா? எங்கடா போற? எனக்கு சொல்லு. விட்டுறா. என்ன விட்டுறங்கடா. விட்டுறா. எப்படியா? சார். எப்படிமா 2 பேரும் 24 hours சேர்ந்து இருக்கணும்னா எப்படி முடியும்? யார் வீட்ல தான் ஒத்துப்பாங்க? அதுக்கு தான் சார் எல்லா லவ் ஸ்டோரிஸ் மாதிரி ரொட்டீனா காலேஜ் டூருக்கு அனுப்பிடலாம். நல்ல மேட்டர்மா. வைசாக் டூர் அனுப்பிடலாம். ஆட என்ன சார் நீங்க ரிச் ஹீரோ, ரிச் காலேஜ்ல படிக்கிறான். லடாக்கோ காஷ்மீருக்கு போனா நல்லா இருக்கும் சார். அப்படிங்கிற நீங்க அங்கேயே நில்லுங்க சார், மேல சொல்றேன். லான்ச் இல்ல, லடாக் தான் கரெக்ட். ஏதோ ஒரு நாள் வலிக்குதுடா. Awesome. 10 days Kashmir tour fix. எஸ் டூரா? எங்க வீட்ல விட மாட்டாங்க. ஏன்? நாங்க படிக்க பணக்காரங்கன்னு சொன்ன? அப்படி இருக்கிறதுனால தான் எங்க வீட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. இங்க பாரு, எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி. அடி வாங்கி உடம்பெல்லாம் வலிக்குது. சரி அது என்ன நானே பாக்குறேன். ஓ, உங்க சன்சன் கேன்சரா? கேன்சரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான். ஏதோ ஒண்ணு எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா நான் அவ்வளவுதான். ஏய், உன்னோடது லவ் மேரேஜ் தெரியுமா? லவ் மேரேஜ்க்கெல்லாம் எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படியா? சிச்சி, ஆளுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காங்க டிஸ்கஸ். சூப்பரா இருக்கும். அடே உட்காரா. குரங்கு மாதிரி ஏறிக்கிட்டு சின்ன பசங்க மாதிரி அந்தாக்ஷரி ஆடுற. ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல, வெரைட்டி என்ட்ரிமா. என்ன சொல்ற நீ? இந்த பொண்ணுங்க அப்படி என்னதான்டா பேசுவாளுங்க? ஃளைட் ஏறினதுல இருந்து பாக்குறேன் பேசிக்கிட்டே இருக்காளுங்க. அந்த ஜோக் என்னன்னு சொன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. சொன்னா புரிஞ்சிரும் பாரு. ஏன் அவன் ஒரு லூசு விடு. நான் எது வரைக்கும் சொன்னேன்? ஏச்சிபா. அதுக்கப்புறம் நேரா கடல்ல போய் ஏ ஆமாயா.
நான் அவளுக்காக தான் பிறந்திருக்கேனா? அப்படி பார்த்தா தம்பி ஆயிருவேனே. இல்ல, அவ தான் எனக்காக பிறந்திருக்கா. அப்படி பார்த்தா உனக்கு தங்கச்சி ஆயிடுவாடா, அறிவு கட்டவன். ஏய். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? கஷ்டம்டா. தேற மாட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் வரீங்க, டீ டிஃபன் சாப்பிடுங்க. இன்னும் 2-3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணோம். பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ல. வாவ். டேய் வந்துட்டானா? எக்ஸ்கியூஸ் மீ, வழி விடுங்க பாஸ். டேய், அவன் பேர் என்னடா? யாரா? அதான் அந்த ஜோக்கர். ஓ அவனா? துளசி ஏன்? வர வர ரொம்ப இரிட்டேட் பண்றான்டா, சீரியஸா சொல்றேன். 1/2 மணி நேரம் டைம் கொடு, செட் பண்ணிடலாம். भाई साहब, ये मेरा दोस्त फ्रेंड्स 4 दिन से इनकमिंग फुल, आउटगोइंग नील, दर्द बहुत, तारे जमीन पर एक गोली 3 गोली 3 கொடுத்துட்டான். அப்ப ஃபுல் பாக்கெட்டா? दिन में एक बार. ஒன்ஸ் a day. ஒரு நாளைக்கு 3 தடவை. ஓகே தேங்க்ஸ். டேய் பாத்தியா, சூடா இருக்கு. டேய் ஒண்ணுனா போட சொன்னாருன்னு சொன்ன. டேய் 4 நாளா வராதவங்களுக்கு தான் ஒவ்வொன்னா போட சொன்னாரு. டெய்லி வரவங்களுக்கு ஒண்ணு போடல. 4 நாளா வரதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம்னா, தினமும் வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம்டா. நல்லா கலக்குனப்போ சொல்றத ஒழுங்கா செய்யறதே இல்ல. டேய் எங்கடா அவனுங்க? அம்மா எங்க போயிட்டானுங்க? அண்ணா, அங்க யாரோ இருக்காங்கண்ணா. नमस्ते सर, हम तमिलनाडु से आगे इंजीनियरिंग स्टूडेंट्स. अच्छी जगह, இடம் ரொம்ப நல்லா இருக்கு. सिर्फ एक बार 2 मिनट तुम्हारा बाथरूम यूज कर सकते? 2 मिनट बस, 2 मिनट. கடவுளே, வாங்கடா போலாம், வாங்க. அப்பா சார், ப்ளீஸ் சார், ஜஸ்ட் 2 மினிட். சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார், இன்ஜினியர் ஸ்டூடண்ட்ஸ். அவன் எடுக்க மாட்டான். நம்ம வேற இடம் பாப்போன்னு. என்னால முடியலடா. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா, வேற இடம் தேடலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா, தங்கும்ல. என்னால முடியாது, நான் இங்கே போயிடுறேனா. வேணா. டேய் டேய் என் பேர் துளசி, தமிழ்நாடு பயங்கர ஃபேமஸ். காஷ்மீர் சூப்பர் சார். 5 நிமிஷம். ஆமா. அங்க பாருங்கடா அந்த வீரர்களை, வெற்றி அடைஞ்ச ஆனந்தத்தை பாருங்க. இயற்கையோட சேர்ந்து போருக்கு போயிட்டு வந்திருக்காங்கடா. இருடா, என்னன்னா வருதே. அட வாங்கப்பா, அந்த வண்டியில ஏறுங்க, டைம் ஆகுது. இருங்கடா, என்னால முடியல. சார் ப்ளீஸ் சார், ஒரு ஒன் சான்ஸ் சார், ப்ளீஸ் சார். 2 மினிட்ஸ் உங்க பாத்ரூம் கொடுத்தீங்கன்னா என்னோட டேலண்ட் மொத்தம் இருக்கு சார். போங்கடா, வேண்டங்களா வந்துட்டானுங்க டேலண்ட் காட்ட. அறிவு கட்டவன். எந்த முகூர்த்தத்துல கிளம்பணுமோ 9 மணிக்கு வர வேண்டியவங்க 4 மணிக்கு வந்திருக்கோம். கைஸ், லேட்டா வந்ததுனால இன்னைக்கு ப்ரோகிராம் கேன்சல். நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துறீங்க, ஒயிட் வாட்டருக்கு போலாம். ஓய், இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா டூரே முடிஞ்சிரும் போல இருக்கு. எப்போ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது? சரி வா, தெரிஞ்சுக்கலாம். அதான் பக்கத்துல உட்காந்துட்டு உன்னை பத்தி சொல்ல, என்ன பத்தி சொல்ல தெரிஞ்சுக்கலாம்லாம் வேலைக்கே ஆகாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. ஐம் டயர்ட். சாயந்தரம் மீட் பண்ணலாம். இவளுக்கு ரொம்ப அதிகம் திமிரு. டேய், ஆள் நிக்கிறது தெரியல.
முன்னாடி அழகான பொண்ணுங்க இருந்தா கிளாஸ்ல இருக்கிற பசங்க கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. தப்பு உன்னோடது இல்ல, வயசு அப்படி. ஐ எம் ரமேஷ். நல்லா இருக்க, கிளம்பு. ஏய் நில்ல, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சரி வா, அங்க போய் பேசிக்கலாம். நீ தன்வியை காதலிக்கிற. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் கஷ்டம் தான், நீ டைஜஸ்ட் பண்ணிக்க. வேற வழி இல்ல. ஸ்டார்டிங்ல தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். டீப் ஆயிடுச்சுன்னா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஒரு மண்ணும் புரியல. மறந்து போயிடுன்னு. எதுக்கு? உனக்கு விஷயம் புரியாது, நீ மறந்து. அதான் எதுக்குன்ற. ஏன்னா தன்வி உன்னை காதலிக்க மாட்டான். என்ன? ஐ நோ. இந்த சிச்சுவேஷன்ல இங்க இருந்து நீ குதிச்சு செத்து போயிடலாம் கூட நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். ஏய் கொஞ்சம் நில்லு. சிகரெட் இருக்கா? இருக்கு. டேய் வாங்கிக்கடா. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆனா எனக்கு பழக்கம் இருக்கு, நீ வாங்கிக்க. தேங்க்யூ மை டியர். இட்ஸ் ஓகே. அதெல்லாம் சரிதான். தன்வி என்னை எதுக்கு காதலிக்க மாட்டாங்கிற கிளாரிட்டி தான் எனக்கு இன்னும் வரவே மாட்டேங்குது. சொன்னா அதை நீ தாங்க மாட்ட. சரி. ஏய், ஏன்னா நீ அவளை காதலிக்கிறேன்னு சொல்ற, அவ என்ன காதலிக்கிறான் நான் சொல்ல வரேன். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பாஸ் பாஸ் பாஸ். ஐ நோ உன் பிளேஸ்ல நான் இருந்தா கூட இப்படிதான் ரியாக்ட் ஆவேன். நீ அவளை மறந்துடு. அவளை மறந்துடு. உனக்கு ஒரு ரிச்சான ஹஸ்பண்ட் கிடைப்பான் தெரியுமா? நிஜமாவா? அவனுக்கு 4 ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. உன் மேல சத்தியமா? கன்ஃபார்மா சொல்றேன், உன்னோடது லவ் மேரேஜ் தான். நினைச்ச நேரத்துல கண்ட இடத்துல கடலை போடுறது அறிவிலடா இவனுங்களுக்கு. சிச்சி, 2 பேர் ட்ரை பண்றானுங்க. எப்பவும் அப்படிதான் இருப்பானுங்க போல இருக்கு. அவங்க வாரத்துல ஒரு நாள் தான் குளிப்பாங்களா? அப்படியா? பேசாம நம்ம இங்கே இருந்துடலாமா? எங்க போற? உனக்காக இங்க கேம்ப் ஃபயர் எல்லாம் ரெடி பண்ணிருக்கல. வாக்கிங். வாக்கா? அப்ப கேம்ப் ஃபயர் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. என்னதே? கரெக்டா சொன்ன. ஏண்டா உங்க கூட என்ஜாய் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? பையன் ரொம்ப பாவம்டா. ஆமா. சொன்னல. அவளை மறந்துடு. யாரா இவன்? தன்வி இவனை காதலிக்கிறான்னு சொல்றான். அவன் இஷ்டத்துக்கு காதலிக்கிறானுங்க. ஆனா எனக்கு பேச மட்டும் டைம் கிடைக்காது. அவளை மறந்துடு. டேய், எவன்டா இவன்? டேய், அவன் நம்மளுக்கு 6 இயர்ஸ் சீனியர்ரா. 6 இயர்ஸா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவனமா கேட்டுக்கங்க. ரிவர் மேப்பை வாங்கிட்டு தான் நீங்க போட்ல ஏறணும். தேங்க்ஸ் படி. இட்ஸ் ஓகே. டேய் அது ஷிப் ப்ளீஸ். டேய் நில்லுங்கடா. ஓய், சஞ்சுவை பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? நான் கேட்டா நீ நல்ல பையனு தான் சொல்லுவ. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? நீத்து, இந்த லைஃப் ஜாக்கெட் சரியா கட்டலன்னு நினைக்கிறேன். ராபிட்ஸ் வேற இருக்கு. அந்த வாட்டர் பாட்டில் கூட. எங்க வாட்டர் பாட்டில் எதுவும் இல்லையே. ஹே, நீ எப்படி? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் இது மண்ணாங்கட்டியாது. நீ எதுக்கு இந்த போட்ல? நீ தான ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொன்ன. அதான் உன் போட்ல வந்தேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். செட்டிங் எல்லாம் பண்ண நடக்காது. ஏன் வராது? இப்ப பாரு. ஏய், இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் போணும். எல்லாரும் அந்த பக்கம் தானே போறாங்க. கொஞ்சம் பிரைவசி வேணும்ல. பிரைவசி அது மண்ணாவுது. முதல்ல மேப் பாரு, மர்ஜ் ஆவோமோ இல்லையோ. மேப்பா? என்ன மேப்? மேப் நீ கைட் கிட்ட இருந்து வாங்கலையா? கைடு கொடுத்த மேப்பா? அத நான் வாங்க மறந்துட்டேனே. What? How can you not take the map? மேப் வாங்காம போட்ல எதுக்கு உட்கார்ந்த? ஏன் நீ வாங்கிருக்கலாம்ல? பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க தான் நேவிகேட் பண்ணனும். சோ மேப் நீ தான் வாங்கிருக்கணும். கைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றப்ப அது கேட்டிருக்கணும்ல. என்னது பண்ணிட்டு இருந்த? அது உன்னையே பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னுமா? இன்னும் எத்தனை நாளடா என்ன பாத்துட்டு இருப்ப? ஏன்னு தெரியல தன்வி. பாக்க பாக்கணும் போல இருக்கு. அட கடவுளே, இது என்னால முடியாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? ரிவர் எப்படி போதோ அப்படியே போலாம். ஆனா ரிவர் இப்படி எங்க போகுது? ஓவர் டென்ஷன் ஆகாத சொல்லும். நீ, நான், இந்த போட்டு கீழே ரிவர். ஒரு ரொமான்டிக் ஜர்னி நினைச்சுக்கோ. என்ஜாய் பண்ணு.
லா 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 லா. நினைத்தாலே நிறுத்துறியா? இனிக்கும். பாடியே சாவடிக்க போறியா? அப்ப நீ பாடு. எனக்கு பாட வராது. அப்ப என் பாட்ட கேளு. அம்மா என்ன விட. ஆனந்தமா நேச்சரோட சவுண்ட கேட்கலாம்ல. பறவைகள், இந்த நதியோட சத்தம். கல்லு மண்ணு போட் தள்ளுறதுக்கு நானு. சஞ்சு, ஓய், ஆ, அந்த சவுண்ட் கேக்குதா? ஆ. ஓ இல்ல, வாட்டர் ஃப்ளோ ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. வாட்டர் ஃப்ளோ ஃபாஸ்ட் ஆயிடுச்சா? உனக்கு அதானே வேணும், சீக்கிரமா போயிடலாம். ஷிட் ஷிட் ஷிட். Please do something. Sanju, please. எப்படியேனும் இந்த காதல் ஒன்று சேரும் விடாதடி என் உயிரே நீ எனக்குள் இருப்பாய் உன்னை விடவே மாட்டேனடி கனவுகள் நினைவுகள் நீ இல்லையில் என்ன செய்வேன் என் நெஞ்சிலே உறவு நீ உயிரும் நீ நீ இல்லை என்றால் என் வாழ்க்கை என்றென்றுமே நரகமாகும் என் அன்பே உன்னருகிலே என்றென்றுமே வாழவா சாகவா நீ சொல் எப்படியேனும் இந்த காதல் ஒன்று சேரும் விடாதடி என் உயிரே நீ எனக்குள் இருப்பாய் உன்னை விடவே மாட்டேனடி வாழுவேன் நான் என் காதலி நீ அருகில் இருந்தாலே உன் நெஞ்சிலே என்னை என்றுமே சிறை வைத்திடு
கண்ணிலே உனை காத்திடுவேனே காலமெல்லாம் ஒரு குழந்தை போல் உனை சுமப்பேனே மாயமாய் மாறியதோ சில மாற்றம் பருவங்கள் செய்யும் பல மாற்றம் மேலதான் பித்தானே நீ பெண் பாவையே பொன்மேகமே நீதானே நெஞ்சுக்குள்ளே வந்தேறினாய் பொன்மேகமே எப்படியேனும் இந்த காதல் ஒன்று சேரும் விடாதடி என் உயிரே நீ எனக்குள் இருப்பாய் உன்னை விடவே மாட்டேனடி வானவில்லில் பல வர்ணங்கள் அதில் உன்னை கண்டேனே ஞாயிறொளியில் சில ஞாபகங்கள் எனக்கு தந்தாய் அர்த்தமுள்ள சில கவிதை போல் என் வாழ்க்கையானதிங்கே காதல் என்றால் அதன் சுவைகளை இங்கு கண்டேனே எனக்கென்றும் நீதான் உலகம் என்பேனே நீ இல்லா உலகம் நரகம் என்று சுகமானது இதமானது மனம் ஏங்குதே உன்னை கண்டால் நீ இல்லையே என் நெஞ்சமே துண்டாகுமே என்றென்றுமே அரரரா. முடிஞ்சு இங்கதான் பக்கத்துல இருக்க. அது நம்ம பஸ் தானே? ஓய்யா வா போலாம் போலாம். டேய் துளசி, பாத்தீங்களாடா? ஏண்டா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. டேய் துளசி, இப்ப வேண்டாம். ஆமாடா, நீ பண்ண அது ஓகே, நாங்க அதை பண்ணக்கூடாது. பாத்தியா? டேய் 3 நாளா சரியான சாப்பாடு இல்ல, ஒரு பக்கம் சொல்ல முடியாத குளிர், பயங்கர கடுப்புல இருக்க. தள்ளி போயிடுங்க. மேல பஸ் இருக்கு, நீ போலாம். போலாமா? நீ மட்டும் தனியா போ. எவன்டா இவன்? துளசி 2வது சான்ஸ் கொடுக்க மாட்டான். அவன செத்தடா நீ. எங்கது எங்கது? வாடா வாடா, ஒரு கை பாத்தல வா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், வேணாம். என்ன பண்ண கட்டி என்ன நல்லதுக்கு? அம்மா அவளை விட்டு போனா நீ என்ன பண்ணுவ? ரேப் பண்ணிடுவியா? ஆங்கிரம் கொய்யால அவனை சாப்பிடு. ஓடுங்கடா சீக்கிரம். What's wrong? டேய் டேய் வேண்டாம் சொன்னா கேளு, படத இடத்துல பட்டு போது வேணா விட்டு. ஏய் இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு மேல பட்டுரும்ல, நீ இப்படி வாமா. வாங்கடா பாத்துக்கலாம். 1 minute. இப்போ ஒருத்த பயப்படாதடா, பயப்படாத. டேய் ஃபர்ஸ்ட் நீ போ. போடா. சரி போறேன். அட மண்ட பையல இன்னும் அடிக்க வேறடா. நீடா நீடா. நான் ஒண்ணும் பண்ணல, நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். எவ்வளவு திமிரு உனக்கு இருக்கு. ஏய் அப்படி விடாத. நான் உன்னை தான் காதலிக்கிறேன். நீ என் தங்கடா. என் காதலை ஏத்துக்கோ. ப்ளீஸ் போகோ. சொன்னா கேட்க மாட்டேன். போடா. ஐயோ ஒண்ணும் தெரியலையே துளசி. ஏய் பாப்பா. ஏய் வாடா. Get up. வாடா. வாடா. இதெல்லாம் நம்மளால முடியாது. நான் பின்னாடி வந்து பார்த்து பின்னாடி வாடா. உன்னை பொறுக்கி நாயே. ஆர் ஆல் ரைட்? டேய் எங்கடா போனீங்க? உங்களை 4 நாளா தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? என்னாச்சு? ஏன் வாழ வாங்க சொல்றேன். நீது தன்மையை கூட்டு போ. பாத்தியர்
என்னவானேன் எனக்குள்ளேயே மாற்றங்கள் ஏனோ இந்த நாளில் மனம் எங்குதான் விட்டு போனதோ தெரியவில்லை எனக்குள்ளேதான் இந்த உணர்ச்சி ஏனோ ஜென்ம ஜென்மம் இந்த உறவை நான் இழக்கவே மாட்டேன் எனக்கென்றும் நீதான் உலகம் என்பேன் நீ இல்ல உலகம் நரகம் என்பேன் சுகமானது இதமானது மனமுறுதே உன்னை கண்டால் நீ இல்லையே எந்த நெஞ்சம் துண்டாகுமே என்னாலுமே இங்கே நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். You know what? Let me walk you home. ஓகே, இந்தா. தேங்க்யூ. இதான் என் வீடு. நீ சொன்னது உண்மைதான். நீங்க பழைய பணக்காரங்க தான். யா. So, So, what have you decided? about what? You know. Oh, I don't know. என்னால டிசைட் பண்ண முடியல. What? டூர் போனதுனால நீ என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நல்ல விதமா பிஹேவ் பண்ணிருக்கலாம். ஐ மீன் இட்ஸ் a possibility, right? நீ என்ன பேசுற? இது என்ன காமெடியா? ஐ மீன் நம்ம சொந்த ஊர்ல எவ்ரிடே லைஃப் லீட் பண்ணும்போது உன் பிஹேவியர் எப்படி இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ டூர்ல பண்ணதெல்லாம் ப்ரீ பிளான்டா கூட இருக்கலாம்ல, ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ் மீ. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீ இப்படியே இருப்பேன்னு எனக்கு என்ன கேரண்டி இருக்கு? சஞ்சு, ப்ளீஸ் டோன்ட் கெட் இரிட்டேட்டட். நீயே ஒரு வாட்டி யோசிய. என்ன யோசிக்கணும்? இதெல்லாம் நாடகமா? அம்மா, நீங்க பொண்ணுங்களா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இப்படி நடுவுல எதுவும் புரியாத மாதிரி சொல்லி உயிரை வாங்காதீங்க. கண்ணீர் மட்டும் ரெடியா இருக்குமே, கொடம் கொடமா வழியுமே. You have no right to talk to me like this. You are hurting me. வாய்க்கு வர மாதிரி தான் பேச முடியும். You are hurting me. எங்க? உனக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு உன்னை பிடிக்கணும்னு ரூல் இருக்கா என்ன? ரூல் எல்லாம் ஒண்ணு இல்ல. பிடிச்ச மாதிரி நடிச்சு இப்ப வேணான்னு தூக்கி போடுற பாத்தியா? அதாண்டி கடுப்பா இருக்கு. You'd be right. I don't want this. போடி. I hate you. இங்கேயும் சேம் ஃபீலிங் தான். I hate you more. நச்சிப்பா, உன்னை கொல்ல போறேன் பாரு. வந்து கொன்னுடு. வா, அது வந்தா குறைச்சல் வா. நீ செத்த இந்த தேசத்துக்கு இவ நல்லது. பெரிய சானே மிஸ்ஸா. போடி. போடா. போடி. சடனா இவனுக்கு என்னமா ஆச்சு? It's done. ஏன் இப்படி எல்லாம் Thank பண்ணிட்டு you, boss. இருக்கான்? பிரான்ஸ், யுஎஸ், யூகேக்கெல்லாம் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்பா நீ இங்கே இன்ஜினியரிங் முடிச்சிட்டு மாஸ்டர்ஸ் அங்க போய் பண்ணா நல்லா இருக்கும்ல? பசிக்குது, முதல்ல சோறு போடுமா. நீ வா. இவன் எப்பவும் இப்படிதான். டாபிக்க மாத்தாத. என்னடா யோசிக்கிற? சாப்பிடுறா. தள்ளுடா. டேய், தள்ளுங்கடா. நீ எப்படி படிக்கல? எக்ஸாம் எழுத போற. நான் வந்து போற நம்பர் பாரு. டேய். இங்க இல்லடா, இல்ல. இந்த ரூம்னு நினைக்கிறேன்டா. ஆமா, அதான். வா, சீக்கிரம் வா. வா. ஆமா ஆமா என்ன மாதிரி? நம்மளெல்லாம் செகண்ட் இயருக்கு அனுப்பிட்டாங்க. Hi. டேய், this girl should party, right? தம்பி, what's up? How was the vacation? All right. ரெடி, எப்போ உன் கையில கேமரா வச்சுட்டு சுத்துற? நாளைக்கு டைரக்டர் எடுவியா என்ன? யா, ஆகலாமே. ஒருவேளை நீ டைரக்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, இந்த நீலிமா சேத்துங்கிற பேர் நல்லா இல்ல. பிலிம் கம்யூனிட்டிக்கு நெருக்கமா ஒரு பேரை வச்சுக்க. நந்தினி பேர் எப்படி இருக்கும்? யா. நந்தினி ரெட்டி டைரக்டர். சூப்பர். பரவாயில்ல, அப்பப்போ இவனோட பேர் நல்லா வேலை செய்யுது. டேய் சஞ்சு. What's up? ஹாய் மச்சான். What's up? ஹைடா. ஹைடா. பரவாயில்ல, எல்லாரும் பாஸ் ஆயிட்டோமே. டேய் ஃபேக்கல்டி உட்காருங்க உட்காருங்க. ஆல் ரைட் எல்லாரும் உட்காருங்க. கிளாஸ் கவனிங்க. ஏன்டா என்ன தள்ளுறான் அவன்? என்ன? டேய், என்னாச்சு அவனுக்கு? என்னாச்சு? அவன் எப்படி இருக்கான்?
வாட்ஸ் அப் गाइस வாட் யூ வாண்ட் ரெட் புல் நெகட்டிவ். தம்பி உனக்கு ஏதோ Red Bull is fine. கேட்டுட்டு இருக்கான் பாரு. டேய் சஞ்சய் உனக்கு என்ன வேணும்? நீ உட்கார்ற, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓகே. எனக்கு ரெட் புல். என்ன அதான் நாங்களும் கேக்குறோம் என்ன? என்னாச்சு? என்னாச்சு? நத்திங். அடச்சே. சரி. I said I'm confused in any time. அட come on guys, நீங்களுமா? அவனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? நாங்க பண்ணலையா ஃப்ரெண்ட்ஷிப்? நான் என்ன சொல்ல? ஹாய் தேங்க்ஸ் டாடி. Thank you. கேன்டீன்ல வெயிட் பண்ணலாமா? Yeah, sure. என்னடா? அதான் என்ன ஸ்டோரின்னு கேக்குறேன். என்ன ஸ்டோரி? உன் ஸ்டோரி தான், நீ சொல்ற வரைக்கும் நாங்க நகர மாட்டோம். வேற என்ன இருக்கும்? மறுபடியும் அதே ஸ்டோரி தான். உன்னை பத்தி எனக்கு தெரியாது, என்ன பத்தி உனக்கு தெரியாது, நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. I don't know anything about you னு பழைய கதை. கரெக்ட் தானே? என்னடா கரெக்ட்? இது என்ன ஜோக்கா? I spent like freaking 4 days in the mountain with her. அதோட அந்த துளசியோட ஃபைட் வேற. இதுக்கு மேல என்ன பத்தி என்னடா தெரியணும்? டேய் நீ பண்ற நாலு ஃபைட்டுக்கு நீ சொல்ற நாலு டயலாக் வில்ற பொண்ணா இருந்தா எப்பயோ விழுந்திருப்பா. அவ்வளவு ஃபாஸ்டா ஓகே சொல்ற பொண்ணுங்க அவ்வளவு ஃபாஸ்டாவே கிளம்பி போயிடுவாங்க. ஜம்ப். I'm sure you don't want those. Tanvi is a very smart girl. Just give her what she wants. Hi. Sorry, I was very rude the other day. No, actually it's my fault. No, I'm sorry. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது. I'm really sorry. No, I'm sorry. இல்ல, it's totally my fault. I shouldn't have said that. Fine. Apology accepted. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? சண்டே லஞ்சுக்கு எங்க வீட்டுக்கு வரணும். லஞ்சுக்கா? Are you sure? I'm sure. நல்லா யோசனை பண்ணிக்கோ. மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா? அதெல்லாம் பரவாயில்ல. Lunch on Sunday at my place. Sure. Hi. தாத்தா என்னோட ஃப்ரெண்ட். வணக்கங்க. சரி, எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்? நான் தான் லஞ்சுக்கு கூப்பிட்டேன். ஏன் அவங்க வீட்டுல சோறு கூட போட மாட்டாங்களா? தாத்தா சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ. ஹே, லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல கப்பு, அதெல்லாம் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. ஓ தன்வி, உன் ஃப்ரெண்ட் வந்தாச்சா? ஹாய், ஐ அம் தன்விஸ் மதர். வாட் இஸ் யுவர் நேம்? சஞ்சு ஆண்டி. ஓ சஞ்சு, யா சஞ்சு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, யூ அண்ட் மேகசின் காரங்க வராங்க. ஏதோ இன்டர்வியூ வேணுமா? பார்த்தல்ல, வீடு முழுக்க ஆன்டிக்ஸ் தான். அதான். நீ மறக்காம சாப்பிட்டு போணும் என்ன? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. பாத்துக்கோமா. எக்ஸ்கியூஸ் மீ. புடவை மேக்கப் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கப்பல்லாம் ரெடி பண்ணியா? ரெடி பண்ணிட்டேமா. சரி. தண்ணி குடிக்கிறியா? எஸ் ப்ளீஸ். எஸ். ஹலோ அங்கிள். நீதான் தம்பி ஃப்ரெண்டா? ஆமா அங்கிள். லஞ்ச் சாப்பிட்டியா? இல்ல அங்கிள். டேய் மண்டை, பாருங்க. ஹோம்வொர்க் பண்ண சொன்னா டிவி பாத்துக்கிட்டு இருக்க, அறிவு இருக்கா? சாப்பாட்டை மட்டும் நல்லா கொட்டிக்கிட்டே, அது அவ்வளவு அவசரமா? நீ தானே என்ன சாப்பிட்டு சொன்ன? வாயை திறக்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, உள்ள போ. அறிவு கட்டவனே. லஞ்ச் சாப்பிட்டு போ. மறக்காம சாப்பிட்டு போ. அங்கிள். உட்காரு. சரி அங்கிள். அட ப்ளீஸ் உட்காரு. உட்காரு. லஞ்ச் சாப்பிடாம போயிடாத. நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா ஹோம்வொர்க் பண்ண சொன்னாரு. அதெல்லாம் உள்ள போய் பண்ணு போ. சீ. குடி. நம்ம வீட்டுல ஏதோ வரக்கூடாதது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பூசாரிய வச்சு நாளைக்கு பூஜை பண்ணணும்.
அப்பதான் வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ஐயரை கூட்டிட்டு வா. நாளை காலையில ஒரு ஹோமம் பண்ணிடணும். லஞ்ச் சாப்பிடலாமா? எஸ் ப்ளீஸ், ஷூர். என்ன பேரு? சஞ்சு தாத்தா. ஆ, எந்த ஏரியால இருக்க? ஹைடெக் சிட்டி. ஓ, ரியல் எஸ்டேட் பணமா? இல்ல, அப்பா எப்பல இருந்தோ. சரி சரி, உன் குலம் என்ன? தாத்தா, how can you? என்னடி? நான் கேட்டது தப்பா? கண்டவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுற. நான் கேட்டா அதுக்கு தப்பா? சரி சரி, சாப்பிட சொல்லு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் வைக்கவா? வீட்டுல இன்னும் யாரும் சாப்பிடல. இல்ல வேண்டாம், எனக்கு இதுவே போதும். ஆமா, உங்க அப்பா என்ன பண்றாரு? அது தாத்தா, ஏயா அந்த காக்காய துரத்து. நேரம் கிட்ட நேரத்துல ஏதோ வந்துகிட்டு இருக்கு. சாப்பாடு ஃபுல் ஆயிடுச்சு, பரவாயில்ல இருக்கட்டும். நான் கிளம்புறேன் தாத்தா. சேச்சே, கருமம் பிடிச்ச காக்கா. போ போ. ஹே, நான் போய்க்கிறேன். யூ ஜஸ்ட் கேரி ஆன். I'm sorry you have to hear all that. இல்ல, இதெல்லாம் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஃபேமிலினா இட்ஸ் a டோட்டல் பேக்கேஜ். நாம எதுவும் பண்ண முடியாது. I know, பட் நீயே பார்த்தல, நீ லஞ்சுக்கு வந்தாலே நிலைமை எப்படி இருக்குன்னு. நீ என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. யூர் ரைட். எனக்கு இப்ப புரியுது. ஐம் சாரி. Don't be. சோ நீ என் வீட்டுக்கு லஞ்சுக்கு எப்போ வர? ஏன், இங்க நடந்ததெல்லாம் போதாதா? ஆஹா, நீ மட்டும் என்ன உன் வீட்டுக்கு கூப்பிட்டு திட்டு வாங்க வச்சல, நீ என் வீட்டுக்கு வர மாட்டியா? ஓகே, valid point. சோ சண்டே Done. ராஜு, லிஃப்ட்ல வை. ஹாய். எப்படி இருக்க? தேங்க்ஸ். போலாமா? ஷூர். சாரி. அவளுக்கு என்ன வேணும்னு பாத்துக்கோமா. அம்மா, சரியா? சரி. அக்கா, அக்கா குழந்தை, ஆம்பளை பையன். ஓகே. அத கட்டிட்டியாப்பா? முடிஞ்சு, தட்ஸ் டன். இதெல்லாம் அங்க கொண்டு போய் கட்டு. சீக்கிரம் போ. அது எல்லாத்தையும் ஓரமா ஒழுங்கா எடுத்து வை. புரிஞ்சுதா? எத்தனை தடவைடா சொல்றது? தன்வி, வந்துட்டியா? வா 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 வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நிறைய வேலை இருக்கு. ஏன் லேட்டா வந்த? இன்னும் பலகாரம் ரெடி பண்ணல. ஐயர் வந்துட்டாரு. தாம்பூலம் எல்லாம் ரெடி பண்ணணும். வா 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 வா. இன்னும் சமையல் வேற முழுசா முடியல. எல்லா வேலையும் பாதியிலே நிக்குது. ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமா? வேண்டாம் வேண்டாம். நீ இவ்ளோ அழகா ரெடி ஆகி வந்திருக்க. நீ சமைச்சேன்னு வச்சுக்கோ, புடவை எல்லாம் அழுக்காயிடும். அக்கா பூஜையில இருக்கா, அவளுக்கு என்ன வேணும்னு பாத்துக்கோ. சரியா? அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹே தன்வி, வந்துட்டியா? ஏன் லேட்டா வந்த? சஞ்சு முன்னாடியே வந்துருவேன்னு சொன்னா. சரி வா, உட்காரு வா. சாரி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. பாப்பாக்கு இது பால் குடுக்குற நேரம். இந்தாங்கம்மா. நான் போய் பால் கலந்துட்டு வரேன். நீ இந்த பூஜைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஷூர். அந்த தட்டை எடுத்து கொடுங்க. ஏமா, அதை எடுமா, இந்த பக்கம் வைங்க. அந்த பிளவுஸ் பீஸ் இந்த பக்கம் எடுமா. அப்படியே வாழைப்பழத்தையும் தேங்காவையும் எடுமா. சோ அந்த பழத்தை கொடுப்பா. ஹேவிங் ஃபன். யா. சஞ்சு, இங்க வா. அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுமா. தன்வி, பாப்பாக்கு கொஞ்சம் பால் குடுக்குறியா? தூங்கிடுமா. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யா ஷூர். ஏமா, அந்த பூ மாலையெல்லாம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போம்மா. அந்த விளக்கு என்ன இது வரைக்கும்
குழந்தைங்களை தூக்குனதே இல்லையா? இல்ல. பாத்து மெதுவா. லிவிங் ரூம்ல உட்காந்துக்கோ. தம்பி மேட்ச் பாக்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. ஆஹா வந்துட்டியாமா? காலையில இருந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் லேட்டு? பாப்பாவா உன்கிட்ட கொடுத்துட்டாளா? காலையில இருந்து குழந்தைய யார் கையில கொடுக்கலான்னு காத்துட்டு இருப்பா. குடுமா. செல்லம் செல்லம் ஓகே, ஓகே. காப்பி போட தெரியுமா உனக்கு? போட தெரியும். ஒரு நல்ல ஸ்ட்ராங் காப்பியா போட்டு அழகுடா எடுத்துட்டு போ. சரி. இங்க பாரு, வயசானவன் பிபி சுகர் இருக்குன்ட்டு சுகர்லெஸ் காப்பி எடுத்துட்டு போறேன். எக்ஸ்ட்ரா சுகர் போடு. அப்புறம் ஆன்ட்டி கிட்ட இத பத்தி சொல்லாத. அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்கு தானே? என்ன காஃபி கேட்டாரா? அதெல்லாம் தேவையில்ல. இப்பவே 10 தடவை மேல குடிச்சிட்டாரு. வா நம்ம போய் பூஜையை பார்க்கலாம். சாரி. பிரசாதம் வாங்கிட்டீங்களா? இவனா? இவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதான். குறும்பு அதிகம். அப்போ நான் போயிட்டு வரேன் ஆண்டி. ஒரு நிமிஷமா. குடுமா. ஐயோ ஆண்டி, இதெல்லாம் எதுக்கு? முதல் தடவை வந்திருக்கேன், வாங்கிக்கோமா. தேங்க் யூ so much. இப்படி பூஜைக்கு விசேஷத்துக்கு மட்டும் இல்லாம அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு சரியா? கண்டிப்பா வரேன். சரி. வரேன் ஆண்டி. பாய். நான் போய் அனுப்பிட்டு வரேமா? ம். உங்க வீட்டு ஆளுங்களுக்கும் எங்க வீட்டு ஆளுங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஏதோ பூஜை டென்ஷன்ல உன்னை கண்டுக்காம விட்டாங்க. இல்லனா உனக்கு ஃபுல் டார்ச்சர் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. Your mom is so cute. ஆஹா, thank you. வேண்டாண்ணா. இப்ப வேணும்னு தோணுது. அப்போ உன்னை பத்தி எனக்கு தெரியாது, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நாம ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நமக்கு இன்னும் டைம் வேணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. தேவையில்லன்னு தோணுது. ஓய், நீங்க finish பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. நாங்க கிளம்புறோம். புடி. ஓய்யா. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, எங்கள்தான் முடிச்சிருவோம். யப்பா, ஒரு சரியா நிமிஷம் போயிடா. லேட் ஆனாலும் 5 மார்க்ஸ் கட் பண்ணுவான். தோ பாருடா டாப்பர்ஸ். உன்னோட ரெக்கார்ட் நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஏய் தள்ளி உட்கார். மறுபடியும் வந்துட்டான். இவன் வேற. மறுபடியும் வந்துட்டான். ஏய் தள்ளுடா. என்ன ரெக்கார்ட்ஸ் முடிஞ்சிச்சா? எப்படியும் வலையில விழல. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரி, என்ன விஷயம்? டூருக்கு முன்னாடி தன்வி என்ன 3 தடவை இல்லைன்னா 4 தடவை பாப்பா. 4 டைம்ஸ். டூர்ல அப்படி என்ன பார்த்தான்னு தெரியல என்கிட்ட. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பார்க்க ஆரம்பிச்சா. நானும் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஒரு தடவை காதல விழுந்துட்டா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. யாரு? அதான் யாரா இருந்தாலும். ஓஹோ, கரெக்ட். எங்க அந்த பொண்ணை பார்த்து நான் மயங்கிடுவேன்னு எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு. ஐனோ நீ ஷாக் ஆகுறதுல எந்த தப்பும் இல்ல. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன். நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன் சஞ்சு. லைஃப்ல ஒருத்தரோட செட்டில் ஆயிடும். அது ஏன் அவளா இருக்க கூடாது? அதனாலதான் உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். அவளே லவ் பண்ணும்போது என்னோட ஹெல்ப் எதுக்கு? அவ பொண்ணுப்பா, மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுல. அதனால நானே சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தனா அவ என்ன லவ் பண்ற விஷயம் அவளுக்கே தெரியாம நான் போய் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும். அப்பதான் அவ ஹாப்பி ஆவா. அதுக்கு நீ எங்க 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். சரிண்ணா, இது நமக்குள்ள பேசிப்போம். அடிச்சுட்டானா? விஷயத்த சொல்லிடாத. காலேஜ்ல இருக்கிற கேரிடார்ல எனக்காக வெயிட் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் என் லவ் மூட் அவ பாப்பா. ஆல் தி பெஸ்ட். அப்போ இவனுக்கு ஒன்றரை கண்ணு நினைக்கிறேன்டா. அதான் தன்வி இவனை பாக்குறான்னு அவன் ஃபீல் பண்றான். அவனுக்கு ஒன்றரை கண்ணா அது நமக்கு தெரியும்டா. ஆனா அவன் என்ன பாக்குறான்னு அவனுக்கு தான் தெரியும். அப்படியா? கர்மம். அப்போ தன்விக்கு ஒன்றரை கண்ணு நினைக்கிறேன். இல்லையா? ஓகே. எனக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சல் தான். இப்படி ஓங்கி சப்புன்னு அரைச்சிட்டா. ஏய், நீ என்ன காதலிக்கிறே இல்லையா? என்னடா காதல் ஒண்ணுதான் கேடு. காதல் கேக்குதா உனக்கு? ஆளையும் மூஞ்சியும் பாரு. இன்னும் ஆளை உடைக்கிறேன். அண்ணா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சானா? போய் எல்லாமே போய். என்ன பார்த்து அவளுக்கு பிடிக்கல. ஆனா என்ன பிடிக்குன்னு அவ கண்ணு சொல்லுது.
பிடிச்சிருக்கும் போது பிடிக்கலன்னு அவன் போய் சொல்றான். என்னால என்ன பண்ண முடியும் சொல்ல மகளா? அவங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க அப்பா எக்ஸ் ஆர்மி மேஜரானா? நினைச்சேன் அவளுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை என்கிட்ட சொன்னதான் அந்த ப்ராப்ளத்தை என்னால சால்வ் பண்ண முடியும். சின்ன பொண்ணு. டோன்ட் வெரி தன்வி. அந்த கடவுள் உன் காதல் தோல்வியை ஏத்துக்காம நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் கூட சேர்ந்து வாழ்வேன் தன்வி. இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இவன் அடிக்கிறது தப்பே இல்லடா. ஏதாவது ஒரு பொருளாவது உருட்டை எடுத்து வைக்கிறியா? எல்லாம் எத்தால எழுத்து. இனிமேல் சொல்லி என்ன பண்றது? எதுக்குதான் இந்த பூமியில பிறக்குறீங்க? எங்க உயிரை வாங்கறதுக்குன்னு வந்திருக்கீங்க. உன்னையும் உன் புள்ளையே என்னால பாத்துக்க முடியல. குழந்தைங்களையா? பாருப்பா பாரு, எதுவும் உரைக்காத மாதிரி இவர் எப்படி உட்கார்ந்து இருக்காரு பாரு. இந்த ஆளும் அவர் மூஞ்சியும். அங்க அந்த சின்ன குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், 1 மணி நேரம் ஆகுது. இன்னொருத்தைய ஹோம்வொர்க் பண்ண வைக்கணும், நான் சமையல் பண்ணணும், ஆன் கால்ல இருக்கேன், ஆபீஸ்ல இருந்து போன் வந்துட்டு இருக்கு. இவருக்கு மட்டும் இது எதுவும் உரைக்கிறது இல்ல. கல்லு மாதிரி இப்படியே உட்கார்ந்து இருக்காரு பாரு, சொரணையே இல்ல. நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவரத்தான் பேசிட்டு இருக்க. ஆமா, உன்ன அடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. என்ன 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 பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? அடிப்பியா? சரி போ, உள்ள போய் சமையல் வேலையை பாரு போ. நான் சமைக்க மாட்டேன். என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாதுல? பட்னி கடை. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. வெளிய போய் சாப்பிட கூட நான் விட மாட்டேன். ஒரு நாள் பட்னியா இருந்தாதான் இந்த ஆளுக்கு அறிவு வரும். அம்மா அப்படி என்னதான் ஆச்சு? என்னமோ தெரியல. இவரோட ஆசை வார்த்தையில நான் மயங்கிட்டேன்பா. இந்த ஆள் மூஞ்சிய பார்த்து தலை விதி இப்படி இருக்கு. அப்பவே எங்க அப்பா சொன்னாரு, இவனும் இவன் மூஞ்சியும் இன்னொரு வாட்டி யோசிச்சுக்கோன்னு சொன்னாரு. நான் கேட்டேனா? இல்லையே. அப்பெல்லாம் தினமும் இந்திரா பார்க்ல மீட் பண்ணுவோம். தினமும் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். ஆஹா, வாழ்க்கை இப்படியே இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது. இவன் காலையில ஏந்த உடனே காஃபி ரெடியா இருக்கணும், இவன் துணியெல்லாம் துவைக்கணும், இவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம் கழுவணும், இவனோட 2 குழந்தைய பெத்தேன்ல அவங்களையும் பாத்துக்கணும், இவங்க கொட்டிக்கிறதுக்கு சமையலும் செய்யணும். எல்லாம் என் தலை எழுத்து. இது போதாதுன்னு இவனுக்கு நான் சம்பாதிச்சு வேற கொடுக்கணும். இவனும் இவன் மூஞ்சியும் இந்த அழகுல இவனுக்கு இன்னொன்னு வேற பெத்து கொடுக்கணுமா? இருக்கிற 2 பத்தலையா பெத்து கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிற பொருளை அங்க எடுத்து போய் வைக்க மாட்டா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து குடிப்பான்ல, திரும்ப எடுத்துட்டு போய் வைக்கலாம்ல. அது கூட செய்ய மாட்டா. சோம்பேறி. நானே செய்யணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இவனோட 4 நாள் சேர்ந்து இருந்தா தெரிஞ்சிருக்கும் இவன் எப்படிப்பட்டவன்னு. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நீயாவது பாத்து கத்துக்க தம்பி. நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. இல்ல ரோட்ல ஒருத்தி ரொம்ப அழகா இருக்காளேன்னு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அதுவும் இவன மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, அவுட். உன் லைஃப் நாசமா போச்சு. ஓகே ஓகே ஓகே. விஷயம் என்னன்னா, ஐ திங்க் ஷீ இஸ் ரைட். வாவ், சீரியஸ்லி யூ ஆர் சேயிங் ஷீ இஸ் ரைட்? திஸ் இஸ் நியூஸ். ஆமா, எந்த விஷயத்துல? அதான்டா, the whole thing about உன்னை பத்தி எனக்கு தெரியாது, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். உன் இஷ்டம் எனக்கு தெரியணும், என் இஷ்டம் உனக்கு புரியணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். ஆல் தட். பட் இதெல்லாம் இல்லாமலேயே எஸ் சொன்னாலே. I know. I do love her. And I would love to spend the rest of my life with her. அவ ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தோணுதுடா. You know, I think she deserves that experience. ஒரு 4 நாள் இந்த சஞ்சுவோட லைஃப் எப்படி இருக்கும்னு அவளுக்கு காட்டணும்னு தோணுதுடா. And that's what she wantedல. யா. ஓகே, ஆனா அது எப்படி பாசிபிள்? அதான்டா புரிய மாட்டேங்குது. சரி, 2 பேரும் சேர்ந்து 4 நாள் எங்கேயா போயிட்டு வாங்க. That won't work டா. இப்பதானே டூருக்கு போயிட்டு வந்தோம். ஹைதராபாத்ல தான் இருக்கணும், ஒரே வீட்ல இருக்கணும். நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். காலேஜ், ஃபுட், டிராவல் எல்லாமே சேம். ஆனா ஒண்ணா இருக்கணும். சிம்பிள். அப்ப அவங்க வீட்ல நீ போய் அப்லோட் பண்ணி வேற ஒரு வீட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணா ஓகே, செட் ஆயிடும். ஆமாமா அங்கிள், உங்க பொண்ணு எங்க பையனும் ஒரு 4 நாளைக்கு ஒரே வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருப்பாங்களா? நீங்களும் ஆண்டியும் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சொல்லிடலாம். இதோ இப்பவே உடனே போயிடுவாங்க. வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? 3 days 4 nights with 3-star accommodation in Bangkok. Lunch, breakfast, dinner included for just 29,999 only now. போவாங்களா? செத்தாலும் போக மாட்டாங்க. சேம் டு சேம். அப்ப ஃப்ரீனா?
பேங்காக். பரதேசி பயல. பேங்காக் போக பணம் வேண்டாம் கொடுப்பா உங்க அப்பனா. Jungle Mein Mangal, a family reality show. ஜங்கல் மே மங்கல். ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. பிரச்சனை வந்துச்சு கொன்றுவேன். அப்பா ஜங்கல் மே மங்கல். Obviously, shopping first. Bangkok. பேங்காக். பேங்காக். அப்ப நம்ம பொண்ணு? நம்ம பொண்ணு இப்பதானே காலேஜ் டூருக்கு போயிட்டு வந்தா. இந்த ஆஃபர் எனக்கு, உனக்கு, இவனுக்கு, உங்க அப்பாவுக்கு. அப்போ நம்ம பேரெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நமக்கு பம்பர் ஆஃபர் கொடுத்தவங்களுக்கு நம்ம பேர் தெரியாதா? டேட்டாபேஸ்ல எல்லாமே இருக்கும். முதல்ல நீ துணியெல்லாம் பேக் பண்ணு. ஓகே. ஓ அப்பா நான் டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஓ அங்கிள். ஏர்போர்ட் 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 இந்த பக்கம் போட்டுருக்கப்பா. எப்படி போ? अपने मालूम में चीचा टेंशन है बोलो. ஓ ஹிந்திக்காரனா? பையா एयरपोर्ट उस तरह है. बोला ना अपने को मालूम है. फिर किधर जा रहे हो? तुम लोगों के यही जोड़ बोले. कौन बोले? वो जो आपको वो मालूम नहीं. पैसे निकालो गाड़ी में से निकालो. காசு வேற கொடுக்கணுமா? அப்போ ஃப்ரீயா விட முடியுமா? நிறுத்து வண்டியை நிறுத்துறோம். ஓகே 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 गाइस, நீங்க ரெடி இல்ல? இதோ இந்த மேப்பை வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பார்த்தாலே தெரியுது நீங்க தான் வின்னர்ஸ்னு. என்ஜாய், ஹாப்பி டே. டேய் யாரா நீங்க? என்னடா விளையாடுறீங்களா? கேக்குறல. சார், ஜங்கல் மே மங்கல் ஷோ கோஆர்டினேட்டர் சார். அதுக்கு எங்களை எதுக்கு இங்க இருக்கனாங்க? இந்நேரம் பேங்காக் ஃளைட்ல ஏறி இருக்கணுமே. உங்க பாஸ்க்கு போன் போடு. ஐ வில் கம்ப்ளைண்ட் டு தி போலீஸ். ஐ வில் மீட் யூ இன் தி கோர்ட் ஆஃப் லா. ப்ளீஸ் சார், காம் டவுன் சார், ப்ளீஸ் சார். சார், ஆக்சுவலா ஜங்கல் மே மங்கல் ஷோல ஜெயிச்சவங்களுக்கு தான் பேங்காக் ட்ரிப் நாங்க பிளான் பண்ணிருந்தோம். அதுக்கு? ஆனா இவன் பென் டிரைவ் பதிலா பென்சில் டிரைவ் வச்சிட்டான். அதனால கம்ப்யூட்டர்ல வைரஸ் வந்துருச்சு. அதனால உங்களை முன்னாடியே வின்னரா டிசைட் பண்ணிடுச்சு சார். அதுக்கு பதிலா இப்ப உங்களை பேங்காக் ட்ரிப்புக்கு நாங்க அனுப்பணும் இல்லையா? ஆமா. அதுக்காக நாங்க கேம் வைக்காம உங்களை அனுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. மத்த பிளேயர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சோ நீங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் வந்து உங்களை கெடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? எதுவும் சொல்லக்கூடாது. நாங்க இங்க இருந்தா மத்தவங்களுக்கு டவுட் வரும். இந்த மேப்பை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த லாரி வந்தாலும் அந்த லாரியில ஏறிடுங்க. அவங்க எங்க இறக்கி விடுறாங்களோ அங்க இறங்கிடுங்க. மேப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தான் வின்னர்ஸ். பேங்காக் ட்ரிப் ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஓகே பை. ஏறா வண்டி எடு. பணம் அதான் போயிட்டானே. அம்மா, உங்களோட பழைய பணக்கார குடும்பம் எங்க போயிருக்குன்னு சொன்ன? பேங்காக். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச பேங்காக்ல எந்த ஒரு டீலும் இல்லையே. அப்புறம் எப்படி? என்ன தெரியல, ஏதோ பம்பர் ஆஃபரா. அப்போ இந்த 4 டேஸும் நாம இங்க தான் டேரா போட போறோமா? அதுக்கு தான் பேக் எடுத்துட்டு வந்திருக்கியா? I am always prepared, you know. எரும மாடு வாய மூடு. வாடி. கிளம்பு. அப்பா இதுதான் ஜங்கல் மே மங்களா. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏப்பா டேய் டிராப் பண்ணடா. அம்மா, லேப் இருக்கு. சஞ்சு சஞ்சு எந்திரி, காலேஜ்க்கு டைம் ஆச்சு, எந்திரி. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க சஞ்சு விடலாம்ல? எந்திரி ப்ளீஸ் சஞ்சு. அம்மா. வா. சஞ்சு வா 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 ஃபாஸ்ட். ப்ளீஸ் ஃபாஸ்டா வா. ஆல்ரெடி
ஆல்ரெடி லேட். ஈட் ஃபாஸ்ட். அப்பா, ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா, உங்க மருமக உங்களை கொன்னுட்டாரப்பா. அப்பா, என்னாச்சு? தூங்கிட்டு இருந்தீங்களாப்பா? அப்பா தூங்கிட்டு இருந்தாராங்க. சாகலையே. அவர் பயந்துட்டா கண்ணை திறந்துட்டே தூங்குறது அப்பாவோட பழக்கம். நான் மறந்தே போயிட்டேன். அந்த மேப்ப குறா. அம்மா, என்னங்க இது ராமாயணம்? ஐயோ கடவுளே. இப்ப நாம இந்த இடத்துல இருக்கோம். அந்த பக்கம் போகணும். எந்த பக்கம்? அட அந்த பக்கமா? எந்த பக்கமும் என்னால முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் படி லஞ்ச் டைமுக்குள்ள நம்ம அங்க போகலன்னா ஃபுட்டும் கிடைக்காது. லஞ்ச் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இப்பவே வேணும். அப்பதான் என்னால ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியும். நைட் பீஸா கூட வாங்கி கொடுக்கல. அதான் சிப்ஸ் இருக்குல்ல, எடுத்து திங்க வேண்டியதானே. காலியா போச்சா? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். காலியாய் போச்சாண்டி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. டேய் மடையா, கம் ஆன். அப்பா, இதுக்கு மேல அதிகமா கட்டினா பிளட் சர்க்குலேஷன் நின்னு போயிடும். கிரேசி. டேய் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருங்க. என்ஜாய் பண்ணலாம். டேய் நான் 7 மணிக்கு பேங்க் போகணும்டா. 7 ஐபிஎல் மேட்ச் இருக்கு. ஏன்டா ஃப்ரெண்ட்ஸாடா நீங்களா? சரி பரவாயில்ல, உங்க வேலையை பாருங்க. பாய்டா. Bye. வாங்க கிளம்பலாம். பை. பாய். Here we go, princess. ஆஹா, that's so sweet, honey. So, ஏதாவது பார்த்து பண்ணலாமே. Shit. அம்மா இல்லன்னா இந்த வேலைக்காரி கூட லீவ் போட்டுடுறா. என்ன பாக்குற? இந்த கிளீனிங்ல நமக்கு வேலைக்காகுது. நாளைக்கு வேலைக்காரி வந்தா பாத்துக்கிட்டோம். விட்டுரு. நாளைக்கு வரலனா? நாளைக்கு வரலன்னா நான் ஹெல்ப் பண்றேன் டி தங்கு. ப்ராமிஸ். ஷூர். பார்க்கலாம். என்ன சாஞ்சிட்ட? குளிச்சிட்டு வா. இப்பதான் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்தேன். அதுக்காக தான் குளிக்கணும்னே சொல்றேன், வா. என்ன நீயும் குளிக்க போறியா? யா. அப்படின்னா நாம 2 பேரும் ஒண்ணா குளிக்க போறோமா? நோ. உனக்கு இன்னும் அவ்ளோ சீன்லாம் இல்ல. ஃப்ளை சோலோ. Take the position. மடையா, டேய் மடையா, உன்னதாடா. டேய் யாரு டேய், நான் தான்டா உங்க அப்பன். ராத்திரி எல்லாம் யோசிச்சேன். உண்மைதான்டா. இந்த காட்டுல நம்ம வாழணும்னா மனுஷனோட பவர் பத்தாது, கடவுளோட உதவியும் வேணும். அப்பா, முந்தானேத்து நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஹீரோவோட ஃளைட் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு காட்டுக்குள்ள விழுந்துரும். அதனால பயங்கர கஷ்டப்படுவாரு. அப்ப என்ன பண்றதுன்னு வருத்தத்துல இருக்கும்போது ஒரு மிருக ரூபத்துல கடவுள் வந்து அவரை காப்பாத்துறாரு. சபாஸ்டா மண்டையா. அப்ப நீ சாமியை ரெடி பண்ணு, நான் நைவேத்தியத்துக்கு ஏற்பாடு சரிங்கப்பா. பண்றேன். சபாஸ்டா. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும்டா தங்கம். ஃப்ரெண்ட்ஸ் வாலிபால் மேட்ச் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்றியா ப்ளீஸ்? I'll be home aloneல. ஷூரா. Okay, I miss you. நீ இப்படி பேசின ஸ்விம்மிங் ஆகுது மண்ணாகுது. இப்பவே கிளம்பி வந்துருவேன். Okay, fine. Bye, 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 bye. Huh? Shit. சஞ்சு வரட்டும், க்ளீன் பண்ணிக்கலாம்.
சீ. Come on, come on, come on. Wow, super, super, super. Hey. Hey. போடு 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 போடு. Hey. Limit. ஓகே கைஸ் நான் கிளம்புறேன். I'll catch you guys tomorrow. அதேதான். Bye. எங்க போறா? டேய் நீ தான்டா பார்ட்டி கொடுக்கணும். நீ தானே ஜெயிச்ச. நீயே போயிட்ட எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்பஸ்தன் ஆயிட்டியா என்ன? என்னடா அதுக்குள்ள கிளம்புற? உட்கார்றா. ஏய் ஓ பியருக்கு நீ அவகிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? ஏய் நீ மூடுறா அவன் போட்டும். ஒரு பியருக்கு அவகிட்ட ஏய் பெர்மிஷன். இக்னோர். நீ கிளம்புடா. நோ. ஒரு பியர் தானே? 1 பியர். 1 beer. இவன் மேல சத்தியமா 1 பியர். ஓ உட்காரு. அப்படி வா வழிக்கு. இப்பதான்டா பையன் மாதிரி இருக்க. हेलो पिज़्ज़ा हट। इस घर की हालत देखो। अंडा बनाना सीख लिया। वाओ, कांग्रेचुलेशंस। और वो बर्तन कौन साफ करेगा? तुम्हारा नौकर। भूल गए यहाँ पे कोई छोटू नहीं है। ये मेरा घर है सिड। तुमने आकर इसे Hey honey, Sanju is home. How was your day? இன்னைக்கு வாலிபால்ல அந்த சாணியை அடிச்சு நொறுக்கிட்டேன். You should have come. என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க. பிட்சா. அட. ஓ, மேடம் ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஹக் பண்ணலன்னா கோமா. Here we go. No, don't touch me, you filthy. நானா? எங்கயா? Stop it, Sanju. I'm pretty mad at you, okay? எவ்வளவா? Stop it, please. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கேன்? நானா? சிச்சி. Hey. Stop it, Sanju. Stop it, please. I hate you. I totally hate you. என்ன? விடு Sanju, please. Stop it, please. Sanju, stop it. Stop.
சாரி யார், ரியலி சாரி. I'm really embarrassed about what I did last night. Promise, இனிமே எப்பவும் இப்படி நடக்காது. I know என் மேல உனக்கு கோவம். Come on ma, I'm saying sorry no. இது 100 வாட்டி கேட்டேன். Just get out of my house. What? இந்த சின்ன விஷயத்துக்கா? இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? சரி, இது விடு. இந்த வீட க்ளீன் பண்ணலாம்னு சொன்ன. எங்க போன? Serious. half an hourல வரேன்னு சொல்லிட்டு நைட் 11 o'clock தான் நீ வந்தியே. அதுவும் குடிச்சிட்டு வந்த. On top of that you tried to take No, I did not. advantage. Yes you did. You tried to. Just get out of my house. This is please. freaking ridiculous. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா I don't know what I'll do. அது இல்ல தன்வி. நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். தேவையா? Out. Get out. நீ ஏன் அப்படி உட்கார்ந்திருக்க? டேய் ப்ளீஸ் டா. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விட்டுறீங்களா? ப்ளீஸ். தண்ணி என்ன பிரச்சனை? நீ Stop it. ஒரு நொடி உனை நினைத்தால் பலைமடி என்னை மறந்தே கனவுகள் காயமாக்கி நினைவுகள் போகுதே வஞ்சம் தீர்த்த பெண்ணினி என் நெஞ்சில் தீயை ஏத்தினாய் நீ இல்லை என்ற தருணமே என் மனதும் என்னில் அழுகுதே ஒரு நொடியில் என்னை விளங்கித்தான் தனிமையாக்கி சென்றால் என்னை பெண்ணே நீயோ இழந்தே என் பாஷை நான் உன் மழலை பேச்சால் நான் இதயம் உடைந்தே போகும் நீ விலகி சென்றாலே மனது எங்கே போனது எங்கே தேடுது நானோ இழந்தே என் பாஷை நான் உன் மழலை பேச்சால் நான் இதயம் உடைந்தே போகும் நீ விலகி சென்றாலே டிடி நில்றா 50% ஆஃபர் ஆண்டா கொஞ்சம் பேக் புடி இப்ப வந்துறேன் இப்போதானே 2 பேக் ஃபுல்லா வாங்குனேன் 2 மினிட்ஸ்ல வந்துறேன்டா 2 நிமிஷம் டு 1 மணி நேரம் ஆக்குவ ஏன்டா நீயும் உன் மாமா மாதிரியே பேசுற இந்த புடி ஆர் யூ ஷூர் நிஜமா இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு Okay, அட okay, சொல்றேன்ல leave it. ரொம்ப ஹேண்ட்ஸமா சரி இருக்கீங்க சரி ஏய் சஞ்சு நீ எப்படி இங்க அக்கா ஷாப்பிங்க்கு வந்தா எங்க எங்க உள்ள இருக்கா ஏதோ சேல்னு சொன்னா அதான் போயிருக்கா மந்திர்ல 50% சேல் பேக் புடிங்க இப்பவே வந்துறேன் எதுக்குமா இப்பதானே 3 பேக் வாங்குனேன் 2 மினிட்ஸ்ல வந்துறேன் இப்படிதான் சொல்லுவ 2 hours ஆக்கிடுவேன் புடிச்சிட்டு இங்கே நில்லுங்க நான் இப்ப வந்துறேன் வாங்க உங்களுக்கும் அக்காவுக்கும் என்னது அதான் உங்களுக்கும் அக்காவுக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா ப்ராப்ளமா
ஓ நீ அன்னைக்கு பார்த்ததா? அதெல்லாம் ஒரு சின்ன சண்டை. Thank God I was so scared. நீங்க 2 பேரும் எங்க செப்பரேட் ஆயிடுவீங்களோன்னு பயந்தேன். செப்பரேட்டடா? இந்த சின்ன விஷயத்துக்கா? எது அது சின்ன விஷயமா? இங்க பாருப்பா, சண்டை இல்லாத குடும்பமே இருக்காது. சின்னதோ பெருசோ அதெல்லாம் காமன். ஆனா சண்டை போடுறது, சாரி சொல்றது, மறுபடியும் சண்டை போட்டு மறுபடியும் சாரி சொல்றது கடுப்பா இருக்காதா? வேற வழியே இல்லப்பா. உனக்கு டைம் வந்துருச்சு. கீதா உபதேசம் பண்ணிட வேண்டியதான். பார்த்தா இப்பொழுது கேள், என்ன உனது சந்தேகம்? எப்படி சுவாமி? பெண்கள் மனதுல என்ன இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓப்பனிங் கொஸ்டினே பவுண்டரி அடிச்சா எப்படிப்பா? கொஞ்சம் சுலபமான கேள்வியா கேளு. சரி சுவாமி. இந்த பொண்ணுங்களோட வர சண்டையில எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டிருக்கப்பா. உடனடியா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடணும். அது என்ன சுவாமி? அது அப்படிதான்ப்பா. பொம்பளைங்க கூட எந்த சண்டை வந்தாலும் எந்த ஆம்பளையாலும் ஜெயிக்க முடியாது. ஆனா அன்னைக்கு மட்டும் நீங்க போகாம அங்கேயே உட்கார்ந்துகிட்டு அசிங்கமா திட்டு வாங்குனீங்களே சுவாமி. அன்னைக்கு மட்டும் நான் எந்திரிச்சு போயிருந்தா இன்னைக்கு உன் முன்னாடி நான் இந்த மாதிரி நின்னு இருக்க முடியாது. என்ன சுவாமி இது? கன்ஃபியூஸா இருக்கா? நீ எதுக்கும் பயப்படாத. உன் கன்ஃபியூஷன் எல்லாமே கிளியர் ஆயிடும். அடுத்த கேள்வி கேளு. சரி, அப்ப இதையாவது சொல்லுங்களேன். எனக்கு அவ கூட இந்த சண்டையே வேண்டாம். அதுக்கு என்ன பண்றது? பைத்தியக்காரா, அது உன்னோட கைகள்ல இல்லப்பா. சரி, ஒருவேளை சண்டையே வந்தாலும் அதுல ஏன் தப்பா இருந்தா நான் என்ன பண்ணும், அவ தப்பா இருந்தா அவ என்ன பண்ணும்? அட பைத்தியக்காரா, தப்பு யார் மேல இருந்தாலும் சாரி நீ மட்டும்தான் கேட்கணும். எதுக்கு சுவாமி? எதுக்காகன்னா நாம லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணுவோம், அவங்க லாஜிக்கு சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. அதனால தான் அவங்க எப்பவும் கரெக்ட்பா. அவங்களே எப்படி கரெக்ட் சுவாமி? லாஜிக்கோட சம்பந்தப்படுத்துறவங்களுக்கு தான் எது தப்பு சரின்னு தெரிய வரும். சம்பந்தமே இல்லாம பேசுறவங்க எப்பவும் கரெக்ட். இப்படி இருந்தா எப்படி சுவாமி? அப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுப்பா. எதுவா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப என் நிலைமை தான் என்ன சுவாமி? எது என்ன வானாலும் அவங்க மட்டும் டேப் ஓபன் பண்ணாம பாத்துக்கோ. என்ன டேப் சுவாமி? தண்ணி குழாய்ப்பா. அதால சுனாமி எல்லாம் வரும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்னங்க பில்லிங்? இத கொஞ்சம் யாரோட புடவை? புடிச்சுக்கிறேன். நல்ல டீல் கிடைச்சதுல. எஸ் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் சாட்டர்டே இன்னொரு ஆஃபர் இருக்காம், போலாமா? ஓ எஸ், சாட்டர்டே போலாங்க. ஏன்பா இப்பெல்லாம் வீட்டுக்கே வர மாட்டேங்கிற? இன்னைக்கு சேமியா செய்யற, மறக்காம சாயங்காலம் வந்துரு. சரிக்கா. ஓகேவா? இங்க கொடுங்க. சரி, ஓகே, கிளம்புறேன். ஓகே, பை. பாய். சாயந்தரம் மறக்காம வா. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நானும் உன் கூட வரேன்டா. அடிக்கடி ஃபோன் பண்றா, நேரத்துக்கு சாப்பிடுறா. ஏன்பா, அட்லீஸ்ட் ஏர்போர்ட் வரைக்குமாவது வரலாம்ல? அப்பா இங்க பாருங்க, நீங்க அழக்கூடாதுன்னு நான் சொன்னா இல்லையா? இதுக்கு தான் உங்களை ஏர்போர்ட் கூட வர வேண்டாம்னு சொல்றேன். நான் தான் படிச்சுட்டு வந்துருவல்லமா. அட 6 மாசத்துல வந்துட போறான். அவனை சந்தோஷமா வழி அனுப்புறத விட்டுட்டு அழுதுட்டு இருக்கிற. ஆல் தி பெஸ்ட் செல்லம். பைடா. போய் சேர்ந்தத ஃபோன் பண்ணுப்பா. போய்ட்டாப்பா. போன் மேல எவன அச்சுது? போன். நீ என்ன இங்க? அதான் உன்கிட்ட நான் கேட்கணும். நீ எங்கடா இங்க? என்ன கட்டி போட்டா மட்டும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா? செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். இவ பெரிய ரதி தேவி பாரு. உன்னை கட்டி வச்சு ஒத்துக்க வைக்கிற சீன்லாம் இங்க இல்ல. அப்படியா? அப்ப எதுக்குடா கட்டி போட்டுருக்க? ஏய், உனக்கு என்ன மென்டலா? சீச்சி, நான் ஒருத்தன், நீதான் மென்டலாச்சே. என்ன மென்டல்ன்றியா? நீ தான்டா மென்டல். அதனால தானே கட்டி போட்டுருக்க. உன்னெல்லாம் உள்ள போட்டு 4 தட்டு தட்டணும். ஏய், சும்மா இருந்தா என்னடி ஓவரா பேசுற? மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? என்ன? நான் என்னடா ஓவரா பேசுறேன்? நீ தான்டா ஓவரா பண்ற. மென்டல்டா நீ. ஏச்சி நிறுத்துங்க. ஏண்டா 2 பேரையும் கட்டி போட்டுருக்கோம். நீ தான் கட்டி போட்டுருக்கன்னு அடிச்சுக்கிறீங்களா? பிரெயின்லெஸ் டாம் அண்ட் ஜெரிஸ். ஏன் ரீசன் இல்லாமலே அடிச்சுப்பீங்களா? பார்த்தாலே சண்டை போட வேண்டியது. அதுக்காக தான் 2 பேரையும் கட்டி போட்டு. நந்து? ஆமாண்டா. நந்துவா? நீதானா? அப்படின்னா மத்த 2 குரங்குங்களும் அங்கதான் இருக்கா? ஆமாண்டா. கொன்னுறேன் பாரு உங்களை. இந்நேரம் நான் ஏர்போர்ட்ல இருக்கணும்.
அவனை என் ஃபிளைட் மட்டும் மிஸ் ஆச்சு. உங்க 3 பேரும் என்ன பண்ணுவானே தெரியாது. என்னாச்சு எனக்கு? இதுதான் எலக்ட்ரிக் ஷாக்னு சொல்லுவாங்க கண்ணா. உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி கூட இருக்காடா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க, சரியா கேட்கல, மறுபடியும் சொல்ல. நீங்க இவ்வளவு தூரம் பிளான் பண்ணும்போது நான் என்னது சொல்றது? நத்திங். தன்வி பாப்பா, உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? சிச்சி, நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் இப்பதான். நோ क्वेश्चंस. இப்ப 2 பேரும் பேசாம உட்காருங்க பாப்போம். பாக்குறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியுது. அடேங்கப்பா, இத கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சாரிடா, இது நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. கைஸ், உங்க 2 பேரையும் வேணா ஒரே ரூம்ல கட்டி போட்டு உட்கார வைக்கலாம். ஆனா உங்களுக்கு நடுவுல காதலை எங்களால வர வைக்க முடியாது. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இருக்குன்னு நாங்க சொல்றோம். நீங்க அடிச்சுக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக உங்களை கட்டி போடல. We are providing you with a medium. நாங்க காலேஜ்க்கு போறோம். நீங்க சேர்ந்து இருக்க போறீங்களா இல்லையா? அத நாங்க வரதுக்குள்ள டிசைட் பண்ணுங்க. என்ன? சாயந்திரம் வரைக்கும் இங்கே இருக்கணுமா? இவன் கூட வா. அதுவும் இவன் கூட வா. என்னால முடியாது. என்னாலயும் முடியாது. ச்சீ. ச்சீ. அவ்வளவு கஷ்டப்படாத, அது வராது. அதுக்குதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் கஷ்டப்படுத்தினா அந்த பாவம் சும்மா விடாதுன்னு. ஓஹோ, அதனாலதான் உன்னையும் கட்டி வச்சிருக்காங்களா? இங்க பாரு, என்ன என்ன உன்னை இப்படி இல்ல, இரு எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை உள்ள தள்ளி நாள் தட்டு தட்டினா அப்ப தெரியும் உனக்கு என்னன்னு. யாரு உங்க அப்பனா? 4 நாள் காட்டுல இலத்தாடு தின்னதுக்கே உங்க அப்பா இப்படி ஆயிட்டான். போகட்டும், இன்னும் ஒரு 4 நாள் அப்படியே விட்டுக்கணும். அப்படி காட்டுவாசை மாதிரி அவங்க பாஷையில கொக்கரக்கோ அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அப்பா கிட்ட சொல்றேன் பாரு, எனக்கு என்ன பயமா? இங்க பாரு, இங்க பாரு. ஏய் தன்வி, தன்வி சொன்னா கேளு. ஏய் தன்வி, தன்வி சொன்னா கேளு. தன்வி, தன்வி என்ன பண்ண? ஓய் ஓய், ஓவர் ஆக்டிங் பண்ணது போதும், நிறுத்து. ஓகே, ஐம் சாரி. You better be. என்ன சொன்ன? உனக்கு வெக்கமே இல்லையா? என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறம், என் வீட்டாளுங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமும் நான் தான் உன்கிட்ட சாரி சொல்றேன். உன்னெல்லாம் பொண்ணு போட்டுணும். It's my fault. I'm really sorry. நான் வேணும்லாம் பண்ணல. I'm really sorry டா. ஒருவேளை இந்த அப்பாலஜி போதாதுன்னா ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு என்ன கூப்பிடு. உங்க அப்பாவே உனக்கு பதில் ரிவெஞ்ச் எடுத்துப்பாரு. This doesn't fix anything. I still hate you. இருந்தாலும் அப்படி ஒரு ஈவில் தாட் எப்படி வந்தது உனக்கு? ஜங்கல்ல மங்கலாம். What kind of a sick person are you, Sanju? ஹே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. That's a brilliant idea இல்ல? இருந்தாலும் லெட்டர் பார்த்த உடனே ஏறி போங்கன்னு நானும் சொன்னேன். அது கரெக்டா தப்பான்னு கூட உங்க அப்பா யோசிக்க மாட்டாரா? ஏமாத்துறவங்க எப்பவும் தப்பு பண்றது இல்லமா. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. இந்த மாதிரி அதிபுத்திசாலித்தனம் மட்டும் அதிகமா வச்சிருக்க, மத்தவங்கள குறை சொல்றதுக்கு மட்டும். கரெக்ட் கரெக்ட். இது கூட என் தப்புதான். I'm sorry. I'm sorry டா. I'm sorry டா செல்லம். I don't know. I was really scared. என் லைஃப்ல எப்பவும் அன்னைக்கு மாதிரி நான் பயந்ததே இல்ல. ரொம்ப பயந்துட்டேன். I totally understand ரா. என்ன மன்னிச்சிருன்னு நான் கேட்க மாட்டேன். அதை கேட்கிற அருகது கூட எனக்கு இல்ல. I know. அந்த நாளுக்கு அப்புறம் I know how you felt inside. Please டா. Please don't cry டா. மறுபடியும் அப்படிலாம் பண்ணாத, ஓகேயா? I promise.
So does this mean we are back? நோ. So how would I get you back? சில ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். Definitely. சமையல் நான் பண்றேன். கிளீனிங் எல்லாம் நீயே பாத்துக்கோ. Okay. துணியும் நீயே துவைச்சிடுறியா? வீடு மொத்தமும் நீயே க்ளீன் பண்ணிடு. அப்ப நீ வேலைக்காரியை வைக்க போறது இல்லையா? அமெரிக்கால வேலைக்காரங்க எக்ஸ்பென்சிவ்ல. ஓஹோ, இதுல அமெரிக்கா இல்லையா? அப்படி எல்லா வேலையும் நான் பாக்குறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் டிவி பாப்பேன். ஓகே. சார் நல்லா இருக்கியா? சாரி, நல்லா இருக்கு. ஆனா சினிமால சில சேஞ்சஸ் பண்ணுங்க. கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபைட் வச்சுக்க. நம்ம துளசி காலியா இருக்கான்ல, அந்த துளசி ஹீரோவை ரிவெஞ்ச் பண்றதுக்காக அவனோட பாஸ்போர்ட்டை அவன் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். அப்போ நேச்சுரலி ஹீரோ பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு எங்க போவான் சொல்லு? அலுமினியம் ஃபேக்டரிக்கு போவான். அங்க 30-40 ஃபைட்டர்ஸ், சென்னையில இருந்து ஃபைட் மாஸ்டர், ஒரு சூப்பரான பொம்பாஸ்டிக் ஃபைட்டை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நேச்சுரலி ஹீரோயினை கிட்னாப் பண்றது, அதுக்கப்புறம் நீ போயிடு. எனக்கு சீன் அப்படியே இருக்கட்டும், நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார் எதுக்கு சார்? வேற வழி இல்லையா? நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கமா, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ போய் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வா. நம்ம இண்டஸ்ட்ரியை மாத்திடலாம். சரி சார். ஆமா, ஹீரோ அட என்ன கொஸ்டின் கேக்குறமா நீ? நான் தான். என்னாச்சு? நல்லா இருக்கு, ஆனா சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி 30 பேர் அதே தானே சொன்னாங்க. யா, பட் அவனுக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வேணுமா? ஆமா, உனக்கு அந்த துளசி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏன்? நீ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நாங்க உன்னை கிட்னாப் பண்ணோமே, அதுக்கு முன்னாடி அந்த துளசி உன் பாஸ்போர்ட்டை சுட்டுட்டு நீ ஏதாவது பழைய ஃபேக்டரிக்கு போய் அவன் கூட ஃபைட் ஏதோ பண்ணியா? சிச்சி, அவன் கூட எனக்கு என்ன சண்டை? அவன் ஒரு லூசு பையன். நானும் அதான் நினைச்சேன். போய் அவன் கூட ஃபைட்டா? அவனே ஒரு பரம்போக்கு. நீ கனவுல நிறைய கதை எழுதுறேன்னு நினைக்கிறேன். லைஃபுக்கு வாமா. சரி, அதை விட நம்ம எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. லெட்ஸ் மீட் அப் திஸ் வீக்கெண்ட். பார்க்கலாம். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உன்னை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் தன்வியை போய் அவங்க வீட்டுல பிக்கப் பண்ணோம். கோச்சுக்கிட்டாங்க மேடம். ஓ, இன்னும் சண்டை போடுறீங்களா? டவுட்டா? அப்படி என்னடா சொன்ன? நான் என்னடி சொல்ல போறேன்? காலையில குளிக்க போகும்போது டவலை மறந்துட்டு போயிட்டேன். அதுக்கு ஒரு சண்டை. உனக்கு டவல் எடுத்து கொடுக்க தான் நான் இருக்கேனான்னு கேக்குறா. ஓ, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு அவ சண்டை போட மாட்டாளே. அது நேத்தும் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. முந்தா நேத்தும் தான். சரிடி, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வாரமா ஷாப்பிங் உயிரை வாங்கிட்டு இருக்கா. அட, பணம் கொடுக்குற உங்க அம்மா கூட போயிட்டு வாடினா. அம்மா, இதுல எதுக்கு நான் நடுவுல? வேஸ்டா கேரி பேக் தூக்கிட்டு வரேன். அத சொல்ல முதல்ல. சரி, உன் தலை எழுத்து இவ்வளவுதான். உனக்கு ஃப்ரைடே கால் பண்றேன். வேண்டாம், சாட்டர்டே மார்னிங் கால் பண்றேன். நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தா கெட் டுகெதர். விடுறா, நீங்க எப்போ சேர்ந்து இருந்தா அப்பவே மீட் பண்ணலாம். சரி. ஆமா, உன் ஜீப் எங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ ஜீப்பாவை யூஸ் பண்றல? பைக்கை நான் யூஸ் பண்றேன். ப்ளீஸ் டா தங்கம், வீட்டுக்கு வந்துடுறா. இந்த ஆங்கிள் நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சாக்லேட். ஓ, அப்போ நெக்லஸ்? So cute. Oh my god. சஞ்சு, ஒரு பையன்தா ஒரு பொண்ணுதா. டேய், அவளை பாத்தியாடா? பார்த்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கே. அதை தாண்டா நானும் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன தானே பாக்குறான்? மூடிட்டு வாடா. தன்வி, லேஸ் சாப்பிடுறியா? நான் ஃபுல்லாவே சாப்பிடுவேன். உனக்கு எதனா ப்ராப்ளமா? அண்ணா, ஜூனியர்ல சூப்பர் பொண்ணு வந்திருக்கா. நமக்கு எதுக்குன்னா வீண் பிரச்சனை. ஏய், மெஸ்ஸி, ஃபாலோ மீ. சரி.